வழியோரம் கிடந்தேனையா, என்னை தேடி வந்தீரையா. வழியோரம் கிடந்தேனையா, என்னை தேடி வந்தீரையா. பிழைத்தீடு என்றீரையா, உம் ஜீவனை தந்தீரையா. பிழைத்தீடு என்றீரையா, உம் ஜீவனை தந்தீரையா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த தேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. நீதிமானை ஆசீர்வதித்து அவனை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிற நம் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 20 ஆண்டு காலம் நடத்தின தேவன், ஆமாம், பாடின பாடல் வரிகளின்படியே இன்னும் தலைமுறையா இருந்து என்ன செய்வார்? நடத்துவார். நான் இல்லைனாலும் அவருடைய ஊழியம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ மிகுந்த சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் சண்டே சர்வீஸில் நிற்பது, அண்ணனுடைய அந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. பிறகு ஒரு முறை பாஸ்டர்ஸ் மீட்டிங் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் இந்த நாட்களில் எங்களுக்கு தந்த இந்த அருமையான வாய்ப்புக்காக தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்பாக எனக்கு ஆண்டவர் ஒரு செய்தி தந்தார். அதனுடைய ஒரு சின்ன சாராம்சத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு மெயின் மெசேஜுக்குள்ள போக விரும்புகிறேன். இந்த செய்தியின் பேரு த லெகசி. லெகசின்னா எப்படி சொல்றது? மரபு பண்பு, மரபு பண்பு அல்லது மரபு வழி முறை. இப்போ நீங்க புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா, இப்போ நாங்கள் எட்டயாபுரம் பக்கம் வந்தோம். எட்டயாபுரம் வந்தோடனே வெறுமன பாரதியார்னு சொல்லல, மகாகவி. மகாகவி சொல்லுங்க, மகாகவி. மகாகவி, அந்த மகாகவி அப்படிங்கிறது தான் லெகசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷன் போகிற பொழுது ஏதோ ஒன்ன விட்டுட்டு போகல, ஒரு விசேஷமானது ஒரு மரபை வச்சிட்டு போனார், விதைச்சிட்டு போனார். ஆமென் சொல்லுங்க, ஆமென். சில காரியங்களை விட்டுட்டு போறது வேற, சில விசேஷங்களை விதைச்சிட்டு போறது வேற. விட்டுட்டு போனது நிக்காது, ஆனா விதைச்சிட்டு போனதுக்கு தலைமுறை தோறும் நிலைத்து ஓங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீரபாண்டிய கட்டபொம்மனால என்ன ஞாபகம் வருது? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் தர வேண்டும் வட்டி வரி கிஸ்தி. நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் எம் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா. மானம் கெட்டவனே, துடிக்கிறது மீசை, அதை அடக்கு அடக்கு என்கிறது நட்பு நாடி வந்த உறவு. அவர் எப்பயோ செத்து போனார் மனுஷன், பாவம். ஆனா அந்த டயலாக் என்ன செய்யுது? அப்படியே இருக்கு. அவர் இருந்தாரா இல்லைன்னா கூட தெரியல. அந்த வீரம், அதான் அந்த மரபு. எஸ், அது நம்மளோட இருக்கு. ஆமென் சொல்லுங்க, ஆமென். இதே மாதிரி ஹரிச்சந்திரன் எடுத்தீங்கன்னா பொய் உரையாத மாவேந்தன், உண்மை விளம்பி. காந்தியடிகள் எடுத்தீங்கன்னா அஹிம்சை. இந்த மாதிரி
பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே அவர்களுக்கு பின்பு எவ்வளவு ஆஸ்தியை விட்டுட்டு போனாங்கன்னு இல்லை, அந்த தலைமுறைக்கு அவர்கள் ஒரு மரபை விதைத்து விட்டு போனார்கள். அவங்க போன பின்னாடி அது இருக்கு, இன்னும் இருக்கும். நான் சொல்றது அர்த்தமாயிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சீரியஸா இருக்கீங்க போல, ரொம்ப கொஞ்சம் சிரிங்களேன். அருமையான அண்ணன் ரவி அண்ணன், நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், பாஸ்டர்லாம் கூப்பிட்டு பழக்கம் இல்லை, அண்ணனை அண்ணன் தான் கூப்பிடுறது வழக்கம். அண்ணனுடைய ஸ்தோத்திர கூட்டத்தில் வர்றப்ப எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு கலக்கமாவோ, அதுக்கப்புறம் இந்த ஊழியம் எப்படி அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபியர் கூட வரவே இல்லை. ஃபெய்த்து தான் இருந்துச்சு. ரொம்ப அருமையான ஒரு எண்டிங். அதுக்கு பின்னாடி இது டேக் ஆஃப் ஆக போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சொல்ல போனா நீங்க உங்க நெக்ஸ்ட் லெவல்ல அடி எடுத்து வச்சிட்டீங்க. ஆமென். அசிவாரம் அண்ணன் அருமையா போட்டு கொடுத்த பின்பாக ஆண்டோடைய கிருபையினால அதற்கு பின்பு அந்த அந்த அபிஷேகம், ஆஸ்தி இல்ல, அபிஷேகம் இந்த இடத்துல ரெஸ்ட் ஆயிருக்கு. அது ஊழியம் செய்து எளியா எடுத்துக்கொள்ளப்பட்ட எல்லாரும் எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகள், யோர்தான்ல இருந்தவங்க, ஒவ்வொரு ஏரியால இருந்த தீர்க்கதரிசிகள்லாம் எலிசா பார்த்து சொன்னாங்க, கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய எஜமான உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போறாருன்னு உனக்கு என்ன செய்யாதா? தெரியாதா? அவன் சொல்ற உன்னை விட்டு, அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். உன்னை விட்டு, உன்னை விட்டு. எல்லாருக்கும் என்ன ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம உன்னை விட்டுட்டு போறாரு, உன்னை விட்டுட்டு போறாரு. எலிசா பாருங்க, எல்லாரும் மாதிரியும் புலம்பல ஆண்டவர்கிட்ட போய், எலியாட்ட போய், நீங்க இல்லாம நான் என்ன செய்ய போறேன், நீங்க இல்லாம நான் இந்த பூமியில இருந்து என்னத்தை சாதிக்க போறேன், வாழ்க்கையை எதிர்காலமே இருண்டுட்டா மாதிரி, அதனால பேசாம உங்களோட சேர்ந்து என்ன செஞ்சுட்டு போயிருங்க, கூட்டிக்கிட்டு போயிடுங்க அப்படி கேட்டாரா? கேட்கல. விவரமா நாளை எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் 2 மடங்கு ரெட்டிப்பா எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அந்த விசுவாசம் தான் எலிசா ஒரு தூக்குச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சோ அந்த விசுவாசம் உங்களுடைய விசுவாசம் ஆவதாக. ரீகன் பாடின அந்த வரி ரொம்ப எக்ஸலண்டா, ரொம்ப எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அதை மட்டும் அந்த அந்த 2 ஸ்டான்ஸா பாடுங்கள. தலைமுறை தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. சந்ததி சந்ததியா அந்த ஊழியம் தொடரும். ஆமென். அவன் சொல்றான், தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம். பட்டே தொட்டு தொடரும்னு சொன்னா என் ஜீவனுல நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை துரத்தும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படிதான் இருக்கு. It will chase you. After me. அது உன்னை என்ன செய்யுமா? துரத்தும். எங்க எல்லாம் போறீங்க அங்க உன்னை என்ன செய்யும்? துரத்தும். ஒன்ன மட்டும் இல்ல, உன் தலைமுறை தலைமுறையா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த 20 ஆண்டுகளை நிறைவடை செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்த தலைமுறை, ரீகன் போன முறை தோட்டத்துக்கு வந்திருந்தப்போ அப்பாட்ட சொன்ன ஒரு சாட்சி, 3வது தலைமுறையா நாங்க ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது 3வது தலைமுறையா உங்க பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டோம். எங்க அப்பா பாடினாங்க, நாங்க அதுக்கப்புறம் நாங்க பாடணும். இப்ப எங்க குழந்தைங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாதர், உங்க பாட்டை நாங்க 3 தலைமுறை ஆராதிக்கிறோம்னு சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தலைமுறை தலைமுறையாக
இன்னும் சொல்ல போனா இது இந்த மினிஸ்ட்ரி ஆண்டவருடைய வருகை பரியந்தமும் இது தொடரும்படிதான் ஆண்டவர் முன் குறிச்சிருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய அழைப்பு, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் இது. இந்த யோசனை அவரால் உண்டானது, இந்த ஆலோசனை அவரால் உண்டானது. அதனால இது நிலை நிற்கும் இருக்கு வர. ஆமென் ஆமென். உற்சாகமா இருக்கிறீங்களா நீங்க? எஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ வழக்கமாக எங்கள் சர்ச்சில் நான் ப்ரீச் பண்ண காரியத்தை தான் வெளியில் போய் பிரசங்கம் பண்ணுறது என்னுடைய வழக்கம். அதையும் லேட்டஸ்ட்டாக என்ன கடந்த வாரம் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும்படி எங்களை பாரப்படுத்தினாரோ அது சொல்கிறதான் இது வரைக்கும் வழக்கம். ரொம்ப அபூர்வமாக முதல்ல ஃப்ரெஷ்ஷாக போய் ஒரு மெசேஜ் எங்கேயாவது ப்ரீச் பண்ணி தான் எங்களுக்கு தூத்துக்குடியில ஒரு நேரம் பண்ணது ஞாபகம் இருக்கு. ஒரே ஒரு முறை நடந்திருக்கு. ஆனால் செகண்ட் டைம் கோவில்பட்டியில் நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் எங்கேயுமே சொல்லாத ஒரு காரியத்தை இன்னைக்கு எங்கள் காங்கிரிகேஷனில் நான் ப்ரீச் பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் பேசும்படி எனக்கு மேலே இருக்கிற ஆண்டவர் ஹெவியாக என்னை அழுத்தினா. செய்தியும் அழுத்தத்தை குறித்த செய்தி தான், ப்ரெஷரை குறித்த மெசேஜ். யாருக்கு தான் ப்ரெஷர் இல்லை? வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாதிரி இங்க இருக்கிற எல்லாருக்கும் பிரஷர் இருக்கு. பிளட் ப்ரெஷர் சொல்லலை, வேர்ல்ட்லி பிரஷர், பாட்லி பிரஷர் இல்ல. பிரச்சனைகள், நெருக்கடிகள், ஏதோ ஒரு விதத்துல நெருக்க இல்லாத மன அழுத்தங்கள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. அதான் உண்மை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆனா பெரிய ஒரு ஸ்லாக்கியம், பெரிய ஒரு கிரேஸ் என்னன்னா, எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் எனக்கு என்ன இல்ல? ஒடுக்கம் இல்ல. எவ்வளவுதான் கலக்க இருந்தாலும் எனக்கு என்ன இல்ல? மன முறிவு இல்ல. என்னை பிடிச்சி எவ்வளவு கீழே தள்ளினாலும் எனக்கு சாவே இல்லை. என்னை எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் நான் கைவிடப்படுகிறது இல்லை. அதுலதான் நான் ஸ்பெஷல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த மெசேஜ் லீடர்ஸ்க்குன்னு உள்ளது. ஆனா நான் உங்களுக்காக டைல்யூட் பண்ண போறேன். இது என்னுடைய கலரையே மாத்தி இது எல்லாருக்கும் பொதுவான செய்தியா மாத்திட்டேன். போன வாரம் நான் சொன்னேன், அந்த செய்தி எப்படி தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறதுன்னு எனக்கு என்ன செய்யல தெரியல. தலைவர்களை உட்கார வச்சு சொல்ல வேண்டிய செய்தியை ஜனங்களுக்கு எப்படி சொல்றது, ஆனால் இதை நான் மாத்துவேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ உங்கள்கிட்ட மாத்திட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் இந்த மெசேஜ்ல நீங்க ஒரு சீஷனா எடுத்துக்கலாம். ரவியன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் சீஷத்துவம். அல்லது ஒரு லீடரா நீங்க எடுத்து இந்த மெசேஜ்ல இந்த தியானத்தை புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா தேவனோடு நெருக்கமா நடக்கிற, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நேசகுமாரனா, ஒரு குமாரத்தியா இருந்து இந்த மெசேஜை நீங்க என்ன செய்யலாம்? ரிசீவ் பண்ணிக்கலாம். சொசைட்டிலையும் சரி, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சரி, ரெண்டு விதமான கேட்டகரி உண்டு. தேவனோட நெருக்கமா இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப அசாதாரணமானதா இருக்கும். சாதாரண மனுஷங்க சிந்திக்கிறத போல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சிந்திக்க மாட்டார்கள். காரணம், அவங்க ஏதோ சிந்தனையில வித்தியாசமான நபர்கள் அல்ல, அவங்களுக்கு வெளிச்சம் உண்டு, வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுகிற நபருங்கிறதுனால மற்றவருடைய சிந்தனை போல அவங்க சிந்தை இருக்க. பிலிப்பியர் 2:4 வாசிக்கிறத போல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அந்த சிந்தை, அந்த வெளிப்பாட்டு அறிவு இருக்கிறதுனால அவங்க பார்க்கறதுக்கு சாதாரணமான ஆளா தெரிஞ்சாலும் அவங்க சாதாரணமான ஆட்கள் இல்லை. ஏன் சாதாரணமான ஆட்கள் இல்லைன்னா அவங்களுடைய மைண்ட் சிஸ்டமே வேற. கிறிஸ்துவின் மைண்ட், இந்த சிந்தையே இயேசுவின் சிந்தை. ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்ல. சிலர் ரொம்ப சாதாரணமான ஆட்களா, ரொம்ப சாதாரணமா இருக்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய எண்ணங்கள் எப்படிதான் இருக்கு, சாதாரண. நல்ல எண்ணங்கள் இல்லாததுனால நல்ல வார்த்தைகளும் வாயிலிருந்து என்ன செய்யல, வரல. நீதிமொழிகள் 23:7 வாசிக்கிறோம்ல, அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் என்ன செய்யறான், இருக்கிறான். சிலர் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க அப்படிதான் சிந்திக்கிறதுனால அப்படி என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அவங்க மாறணும்னா இது மாறணும், சிந்தனை மாறணும். சிந்தனை மாறாம அவங்களுக்கு மாற்றம் வர போறதே இல்லை. இல்ல. அல்லேலூயா.
அப்ப தேவனோட நெருக்கமா நடக்கிற, தேவனோட நெருங்கி ஜீவிக்கிற, தேவனோட இருதயத்துக்கு ஏற்ற, அவருடைய அடிச்சுவடுகளை நடக்கிற ஒரு சீஷனுடைய சிந்தனைகள் ட்ரெமெண்டஸா. ஹalleluya, ஹalleluya. கம்ப்ளீட்டா அது இன்னொரு பரிமாணமா இருக்கும். அது நீங்க என்னதான் எட்டி பிடிக்க நினைச்சாலும் எட்டி பிடிக்க முடியாது. அதை தொடணும்னு சொன்ன ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு நெருக்கமான உறவாடல் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரிப்பட்ட மண்டலங்கள்ல அடியெடுத்து வைக்க முடியும். ஹalleluya, ஹalleluya. 1 சாமுவேலின் புஸ்தகத்துல நம்ம அந்த 24வது அதிகாரத்துல சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையில நிகழ்ந்த ஒரு சந்திப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நமக்கு ரொம்ப பரிச்சயமான வேத பகுதி. சவுல் கரத்துல ஆண்டவர் தாவீதை என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கவே இல்லை. முந்தின அதிகாரத்தினுடைய கடைசியில. ஆனா அடுத்த அதிகாரத்துல ஆண்டவர் அப்படி ரிவர்ஸ் அடிக்கிறாரு. சவுலுக்கு யாருக்கு ஒப்பு கொடுக்கிறாரு? தாவீதுனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறாரு. அப்படி ஒப்பு கொடுக்கிறப்போ சவுலுக்கு எந்த தீமையும் தாவீது செய்யவே இல்லை. தீமை செய்யும்படியான அருமையான ஒரு வாய்ப்பு அவரை தேடி வந்து நிற்கிற அந்த சமயத்துல ரொம்ப நிதானமா செயல்படுறார். ஒரு மலை ஜலாதி கழிக்கிறதுக்கு ஒரு கெபி கிட்ட போறப்போ 4வது வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அந்த முந்தின வசனம் பாருங்க, அந்த வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்த போது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். தாவீதும் அவன் மனுஷரும். எல்லாரும் சொல்லுங்க, தாவீதும் அவன் மனுஷரும். சொல்லப்போனா ஒரு தலைவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும். இன்னும் சொல்லப்போனா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனும் அவனோடு இருக்கிற மனுஷரும். இன்னும் சொல்லப்போனா கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற அவருடைய சீஷனும் அவனுடைய மனுஷரும். அப்போ இந்த சூழ்நிலையில தாவீதினுடைய மனுஷர் தாவீதினிடத்தில் என்ன சொல்றாங்க? அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எதுவும் பேசல, அப்படியே அமைதியா இருந்துட்டு அவங்கள்ட்ட எந்த பிரதியுத்தரமும் சொல்லாம அவர் எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டார். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. பயத்துல எல்லாம் அடிக்கல, என்னமோ தப்பு செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற தெய்வ பயத்தினால் என்ன செஞ்சிச்சு? அடிச்சிச்சு. அந்த நேரத்தில் அவர் பாருங்க 6வது வசனம், அவன் தன் மனுஷரை பார்த்து, எல்லாரும் சொல்லுங்க, அவன் தன் மனுஷரை பார்த்து. மனுஷர் சிந்தனை எப்படி இருந்துச்சு? உன் சத்ருவை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன நாள் இதுதானே. ஆனா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனுடைய சிந்தனை என்ன சொல்லுது? கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை, சொல்லுங்க, தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன், தேவனுடைய வழிகளை நடக்க விரும்புகிற ஒரு மனுஷன் அல்லது தலைவன் அல்லது தேவனுக்கு பிரியமானவன் தனக்கு கீழே இருக்கிற ஜனங்களை ஒரு தீமை செய்யாதபடிக்கு என்ன செய்கிறாரு? தடை செய்கிறார். அவர்கள் அவர் என்ன செய்யல? கேட்கவில்லை. மனுஷர் சொல்ல கேட்கல. இன்னும் சொல்ல போனா தாவீதோடு கூட இருந்த மனுஷர்கள் தாவீதுக்கு கொடுத்த ஒரு நெருக்கடிக்கு தாவீது அடிபணியல. எல்லாரும் சேர்ந்து கொடுத்த ஒரு அழுத்தத்துக்கு தாவீது எஸ் சொல்லல. அதுக்கப்புறம் இவரு சவுலை பார்த்து பேசுறாரு.
பேசுறப்போ சவுல் உணர்வடையும்படியாய் பேசுற காரியத்துல பாருங்க 9வது வசனம், சவுலை நோக்கி தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? தாவீது மனுஷர் சொல்ல கேட்கல, ஆனா சவுல் கேட்டது எல்லாமே மனுஷ சத்தத்தை, குரலை. தேவ சத்தமே கேட்காது. யாருக்கு? சவுலுக்கு. கூட இருந்து 4 மனுஷர் ஒண்ணு சொன்ன உடனே காதுல போயிரும். ஆனா தாவீதுக்கு கூட இருந்து யாரு சொன்னாலும் காதுல என்ன செய்யாது? போகாது. கர்த்தர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலுக்கும் தாவீதுக்கு இடையில இருந்த மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, தாவீது சொல்றத அவரோட இருந்த மனுஷங்க கேட்டாங்க. ஆனா சவுலை பொறுத்த வரைக்கும் சவுலோட இருந்த மனுஷங்க என்ன சொன்னாங்களோ அதைத்தான் யார் கேட்டா? தலைவனாகிய சவுல் கேட்ட. காரணம், இருதயம் தேவனோட இல்ல, தேவனோட நெருக்கமா என்ன செய்யல? இல்ல, சஞ்சரிக்கல. அது அழகா சொல்றாரு, நீர் மனுஷர் சொல்லுகிற வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில கூட இருந்த ஆட்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கறாங்க. யாருக்குன்னா தாவீதுக்கு. அந்த அழுத்தத்துக்கு அடிபடியாம அப்படியே அந்த அழுத்தத்தை தாங்கி, சொல்லுங்க தாங்கி, தாங்கி, அதை உள்வாங்கி, அதை உள்வாங்கி அந்த பிரஷர்ல திரும்ப எழும்புறான் பாருங்க. அந்த எழுச்சி சவுலை உயிர்ப்பிச்சிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தேவனோட நெருக்கமா சஞ்சரிக்கிற அனுபவம் உங்களுக்கு எனக்கு இருக்கிற பட்சத்துல நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்க கொடுக்கிற அழுத்தத்துக்கு அடிபணிய மாட்டோம். அதுக்கு பதிலா நீ என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அதை அப்படியே உள்வாங்கி, உள்வாங்கி, தாங்கி, தாங்கி திரும்ப எழும்புவேன். திரும்ப எழும்புவேன். அதுக்கு காரணம், நான் தேவனோட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு ஆள். எல்லா நேரமும் ஆண்டவர் நம்மளை தூக்கிட்டே ஓட மாட்டார். பாட்டு இருக்கு, துன்பத்தின் பாதையில், துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா, அன்பர் உன் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. தவறே இல்ல. சில சமயங்கள்ல அல்லது பல சமயங்கள்ல எப்படின்னாலும் எடுத்துக்கங்க, ஆண்டவன் நான் தளர்ந்து போகாதபடி என்ன தூக்கி சுமப்பார். என்ன செய்வா? தூக்கி சுமப்பா, அரவணைச்சு ஆற்றி தேற்றி. ஆனா எல்லா நேரங்களிலும் தன்னை உத்தமமாய் பின்பற்றுகிற தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு தாசனை சில சமயங்களை தூக்கி சுமக்க வர மாட்டா. அவன் அநேக அழுத்தங்களை தாங்கி எழும்பணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு அழுத்தத்தை ஹெவியா தாங்கின அதே தாவீது அடுத்த சாப்டர்லயே பாருங்க, நாபாலுக்கு எவ்வளவோ நன்மை செய்யறாரு. ஆனா தாவீதுக்கு நாபால் நன்மை செய்ய வேண்டிய நேரத்துல தாவீது மேல சீறிடுறார். சீர்ன உடனே தாவீதினுடைய எமோஷன்ஸ், அது வரைக்கும் இருந்த கண்ட்ரோல் எல்லாமே இழந்து, நாளைக்கு நேரத்துல அவனுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய போறேன்? நான் சங்கரிக்க போறேன்னு தான் மனுஷரோட பேசி யுத்தத்துக்கு கிளம்பிடுறாரு. அந்த நேரத்துல நாபாலுடைய மனைவி அபிகாயில் ரூபவதியும் மகா புத்திசாலி வர்றா. ஆண்டவர் பாக்குறாரு, இப்பதான் ஒரு ஹெவியான அழுத்தத்தை தாங்கி எழும்புனா என் புள்ள, அடி மேல அடி மாதிரி அடுத்த சாப்டர்லயே ஒரு ஆறுதல் கிடைக்குன்னு பார்த்தா இன்னொருத்தன் என்ன பண்ணிட்டான்? எழும்பிட்டான். கீழே இருக்கிற ஒருத்தன் ஒரு வேலையை காட்டணும்னு புள்ள டென்ஷன் ஆயிருச்சு. ஐயோ பாவம், இந்த நேரம் என் பிள்ளைய நாம என்ன செய்யணும்? ப்ரொடெக்ட் பண்ணணும், தூக்கணும்னு வர்றாரு. சவுல் தாங்க முடியாத டென்ஷன்ல இருக்கிறாரு. அபிகாயில அனுப்பி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க. என்ன சூதிங்க, மனசுக்கு ஆறுதலா, அப்படி மனசு பஞ்சு மாதிரி லகுவாகும்படி. அதை நீங்க வாசிச்சவங்களால அழாம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட எக்ஸலன்ட் வேர்ட்ஸ் அபிகாயில் தாவீதை பார்த்து பேசின வார்த்தைகள் எல்லாம்.
அப்படி ஒரு ஆறுதலான வார்த்தை. ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளளவு உண்மையில் ஒரு பொல்லாப்பு என்ன செய்யக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாய் உமக்கு ஒரு நிலையான வீட்டை என்ன செய்வாராக. அப்பொழுது உம்முடைய அடியாளை என்ன செய்வீராக. அது அப்படி கேட்ட உடனே பாருங்க, தாவீது அந்த இடத்துல உள்ள உடைஞ்ச ஒரு சொல்றாரு. வசனம் 32 கடைசி பாருங்க, நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும், என் கையே பழிவாங்காத படிக்கும், நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினா நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. தாவீது இவ்விதமாய் தன் மனுஷரை தடை பண்ணினான். அழுத்தத்தை தாங்கினப்போ, இங்க அழுத்தம் வெடிச்சப்போ தாவீதை யாராவது ஒருத்தர் தடை பண்ண வேண்டியிருக்கு. எஸ், தாவீதை யாராவது ஒருத்தர் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வேலையை பண்றதுக்கு ஆண்டவர் யாரை அனுப்பிட்டார்? அபிகாயில. என் புள்ள கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டான், இந்த நேரம் அவனை கொஞ்சம் நான் ஆசுவாசப்படுத்தணும், ஆறுதல் படுத்தணும்னு சொல்லி இந்த இடத்துல தாவீதை தாங்குகிறார். ஆனா முந்தின சாப்டர்ல தாவீதை ஒரு அழுத்தத்தை தாங்க வைக்கிறார், தாங்கி எழுகிறார். ஆமென், அவன் சொல்லுங்க. ஆமென். இந்த அழுத்தம் இதை குறித்து தான் உங்க மத்தியில இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிறார். நீங்களும் நானும் தேவனோட ரொம்ப நெருங்கி நடக்கிறதுக்கு வைராக்கியம் கொண்டு நம்மளை அர்ப்பணிச்சு முற்றிலுமா அவர் மனசு துக்கப்படும்படியான எந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பயபக்தியில என்னைக்கு நடக்கணும்னு உறுதி கொண்டுட்டோமோ அந்த நொடியிலிருந்து நம்மளை சுத்தி இருக்கிற ஆட்கள் மூலமா நமக்கு உண்டாகிற அழுத்தம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல அல்ல. ஹல்லேலூயா. எவ்வளவு எனக்கு அழுத்தம் வரணுமோ அவ்வளவு அழுத்தம் வந்துகிட்டே இருக்கும். யோசேப்பு தன்னுடைய சகோதரனுடைய துன்மார்க்கத்துக்கு என்ன செய்யல? துணை போகல. அதனால வந்த அழுத்தம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அப்போ நான் ஒரு சீஷனா இருக்கிறப்போ என்னை சுத்தி இருக்கிறவங்க எனக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. ஆனா நான் ஒரு சீஷனா இருந்து என்னை சுத்தி இருக்கிறவங்கள தூக்கணும், எழுப்பி விடணும். மற்றவர்கள் நிமித்தம் எனக்கு உண்டாவது அழுத்தம்னு சொன்னா என் நிமித்தம் மற்றவர்களுக்கு உண்டாக வேண்டியது எழுச்சி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அழுத்தம் எழுச்சியா மாறணும்னா எனக்கு முதிர்ச்சி தேவை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்ன தேவை? முதிர்ச்சி. மனம் பக்குவம் அடையாம, இருதயம் செம்மையா இல்லாம, என்னை சுத்தி இருக்கிற ஆட்கள், வீட்டுக்காரர் கொடுக்குற அழுத்தமா இருக்கலாம், அல்லது ஆத்துக்காரரு அப்புறம் மனைவி கொடுக்குற அழுத்தமா இருக்கலாம், அப்புறம் பிள்ளைங்க மூலமா வர்ற அழுத்தமா இருக்கலாம், அல்லது ஆபீஸ்ல நீங்க இருக்கிறப்ப உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி கொடுக்கிற அழுத்தமா இருக்கலாம். அழுத்தம் எந்த ரீதியில இருந்து வரும். ஆனா அதை தாங்கி எழும்பணும்னா எனக்கு ஒரு முதிர்ச்சி தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாள்ல இந்த கால நேரத்துல எந்த ஒரு காரியம் உங்க மனசை அழுத்திக்கிட்டு இருக்கோ அது உங்களை சாடிக்க போறதில்ல, உங்களை நொறுக்க போறதில்ல, உங்களை எதுவும் செய்ய போறதில்ல. நான் முதிர்ச்சியோட அதை தாங்குகிற பொழுது கர்த்தர் சொல்றார், அதையே நான் ஒரு உன்னத எழுச்சியா மாற்றுவேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? எது இப்போ இந்த நாளில் உன்னை அழுத்துகிறதோ அதை தாங்கி நீ மறுபடியும் எழுவாய். விசுவாசிக்கிறீங்களா? அதனால பிரஷர் வர்ற நேரம் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா அந்த வாய் இருக்கு பாருங்க, வாய் தெலுங்குல நோருன்னு வாங்கம்மா, அது சும்மாவே என்ன செய்ய இருக்காது. எந்த அழுத்தமும் யாரும் கொடுக்காத வரைக்கும் கம்முன்னு இருக்கும் நம்ம வாய்ங்க. என் வழிக்கு யாரும் வராத வரைக்கும் நானும் யாரும் வழிக்கு என்ன செய்ய மாட்டேன், வர மாட்டேன். எப்பா நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். நான் லோக்கல், நீ லோக்கல்னா நான் அதை விட படு லோக்கல். இப்படி எல்லாம் பேசினா எதுவும் எழுச்சியா என்ன செய்யாதையா, நடக்காதம்மா, நடக்காதையா. நசிக்கிறோம். அழுத்தம் நம்மள என்ன செஞ்சிடும், நசிக்கிடும். அழுத்தத்தினால நசுக்கப்படணும்னா நல்லா பேசலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாம கடகடகடன்னு பேசுறது வேற, ஒரு அழுத்தத்தை உள்வாங்கி அதை தாங்கிக் கொண்டிருப்பது நிமித்தமாகவே பேசாம இருக்கிறது வேற. சிலருக்கு அழுத்தம் வந்துட்டா எரிமலை மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, வெடிச்சிருவாங்க. சிலர் அழுத்தம் வந்துருச்சுன்னா
அந்த பிரஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அதான் முதிர்ச்சி. ஆமென். வீட்டுல என்ன நடக்குது இப்போ? ஐயா ஒண்ணு சொன்னா அம்மா 4 சொல்றாங்க. உங்களுக்கு தான் பெருசா பேச தெரியும்னு சொல்லி என்கிட்ட என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. எங்களுக்கு என்ன செய்யும், பேச தெரியும்ல, வாய கொஞ்சம் பொத்துங்க, வாய கொஞ்சம் அடக்குங்க, நாக்க அளந்து என்ன செய்யுங்க, பேசுங்க. இதெல்லாம் ஏன்னா ஏன் ரியாக்ட் பண்றோம்னா, எனக்கு என்ன இல்லைன்னா மெச்சூரிட்டி இல்ல, முதிர்ச்சி இல்ல. பிரஷர் வந்துட்டா சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுறேன். புதுசா பிறந்தப்ப அப்படி இருக்கலாம். குழந்தைகள் அடையாளம் காணப்படுவது அவருடைய உணர்ச்சிகளால. அதுக்கு ஏதாவது வேணும்னா உடனே ஊரை கூட்டி ஆர்ப்பாட்டம் என்ன செஞ்சிடும், பண்ணிடும். எப்ப எப்படி மாறுவான்னு அவனுக்கு என்ன செய்ய தெரியாது. அவன் உணர்ச்சிகள் பின்னாடியே தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, போக வேண்டியது. அவனை ஆசுவாசப்படுத்தி அவனை கரெக்ட் பண்றதுக்கு ஃபீலிங்ஸ் ஓரியன்டட் குழந்தைங்க. நான் அப்படி இருக்கலாமா? இல்ல, நான் ஆரம்பத்துல அப்படி இருந்தேன். ஓகே. ஆனா ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஆன பின்னாடியும் இன்னும் நான் உணர்ச்சி வசப்படுகிற நபர்னு சொன்னா எனக்கு என்ன இல்ல, முதிர்ச்சி இல்ல. அப்போ ஒரு விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியாம கத்துறது வேற, ஒரு காரியத்தை தாங்கிக் கொண்டிருப்பது நிமித்தமாகவே அமைதியா இருக்கிறது வேற. எஸ், இது கிறிஸ்துவின் சுபாவம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி பாதையில நடந்து போனப்போ அவருக்கு வந்த அழுத்தங்கள், நெருக்கங்கள், எஸ், அவ்வளவு ஈஸியா வேர்ட்ஸ்ல நம்ம அதை விவரிச்சு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏசாயா 53:7 என்ன வாசிக்கிறோம், அந்த சிச்சுவேஷனை குறிச்சு, அந்த சூழலை குறிச்சு அருமையா தீர்க்கதரிசி முன்னாக கண்டு என்ன சொல்றாரு, அவர் நெருக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். வாய் என்ன செய்யல, திறக்கல. எப்ப திறக்கல, நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்த அந்த நேரத்துல வாயை திறக்கல. ஹெவி பிரஷர், பயங்கர அழுத்தம். ஆனா வாயை திறந்து எதுவும் என்ன செய்யல, ஆண்டவர் பேசல. பிலாத்துவுக்கே அவரு இவ்வளவு தூரம் பேசாம இருக்கிறத கேட்ட மார்க் 14 எடுங்க. மார்க் 14 1ல இருந்து வாசிக்கலாம், 2ல இருந்தா இருக்கா? மார்க் 15ல 3ல இருந்து வாசிங்க. பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேகம் குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. சொல்லல. அப்புறம் அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டார். ஹalleluya, ஹalleluya. எவ்வளவோ குற்றம் சொல்றாங்க, ஆனா அவர் என்ன சொல்லல, மாறுதரம் ஒண்ணும் சொல்லல. நல்ல அழுத்தமான நேரம், பேச தெரியாதவரா அவர் வாயை திறந்தா எல்லார் வாயும் கண்டிப்பா என்ன செஞ்சு ஆகணும். அவரை கேள்வி கேட்டு மடக்கவோ, அவரை அழுத்தம் கொடுத்து அவரை கீழ்ப்படிய பண்ணவோ யாராலும் முடியாது. அவ்வளவு பெரிய ஞானமுள்ள ஆண்டவர். எதிர்த்து தன்னை பார்த்து ஒருத்தர் பேச முடியாத அளவு எல்லாருடைய வாயும் அடவிடத்தக்க விதத்துல பேசக்கூடிய தெளிவுள்ள என் ஆண்டவர் அந்த அழுத்தமான நேரத்துல வாய் திறக்க, அவ்வளவு பிரஷர், இடிதாங்கி மாதிரி உள்ள வாங்கி, அவருக்கு தெரியும் இதை நான் பதில் பேசுற நேரம் இல்ல, நான் உள் வாங்கி திரும்ப எழுகிற நேரம். ஜெபம் கெத்செமனேல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யும். அடுத்து என்ன மாத்தி ஜெபம் பண்றார், இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணினான் ஒழிய என்னை விட்டு நீங்க கூடாதாகில் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது. முடிச்சு ஒப்பு கொடுத்துட்டு நிக்கிறாரு. மல்குஸ் கால பேதுரு வெட்டுறாரு. வெட்டணும்னு ஆண்டவர் சொல்றார், பட்டயத்தை உரையில போடு. என் பிதா எனக்கு கொடுத்த இந்த பாத்திரத்தில் நான் பானம்
பானம் பண்ணாதிருப்பேனோ. இதை யார் கொடுத்தது? பிதா கொடுத்தது. பிதா கொடுத்த பாத்திரம். என்ன குடிக்கிறதுக்கு அவ்வளவு ஸ்வீட்டான இதா இருக்குள்ள இருக்கு, அவ்வளவு கசப்பான பாதை, அவ்வளவு கஷ்டமான பாதை. ஒரு டிராப் ஒரு சொட்டு கீழே விழக்கூடாது, துப்பவும் கூடாது, துப்பவும் கூடாது. ட்ரிங்க் இட். இது நான் நீ பானம் பண்ணும்படி உன் கரத்துல கொடுத்த பாத்திரம். இதுல நான் பானம் பண்ணாதிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரு அழுத்தமான நேரத்துல இந்த மாதிரி சிந்தனை நமக்குள்ள இருக்கு. இது நான் கடந்து போகும்படி நீர் அனுமதித்த பாதை ஆண்டவரே, இந்த பாதையில் நான் நடக்காதிருப்பேனோ. இந்த அவதூறுகளை நிந்தைகளையும் கேட்கும்படி நீர் எனக்கு அனுமதித்த தருணம் இது ஆண்டவரே. இதை என் செவிகள் கேட்காதிருக்குமோ? ஹல்லேலூயா. சில சமயங்களை தூக்கிட்டு ஓடுவேன், சில சமயங்களை நான் தான் தாங்கி ஓடு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நான் உணர்ச்சி வசப்பட்டு தவறு செய்கிற நேரம் அல்ல. மற்றவங்க எனக்கு தருகிற அழுத்தத்தை, மற்றவங்க எனக்கு தருகிற கஷ்டத்தை, மற்றவங்க எனக்கு தருகிற நெருக்கடிய அப்படியே எனக்குள் வாங்கி கிறிஸ்துவுக்குள் எது சரியோ அதையே செய்கிற தருணம் அது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு வகுத்து கொடுத்த சன்மார்க்க நெறிமுறைகள்ல இருந்து தவறி நான் எவ்வளவுதான் ஜெயிச்சாலும் அது வெற்றியே ஆகாது. ஆனா அந்த சன்மார்க்க நெறிகள்ல இருந்து நான் பெறல கூடாதுங்கிறதுக்காக சில சமயங்கள்ல தோல்வியை நான் தழுவினாலும் அது தேவனுடைய பார்வையில் தோல்வி ஆகாது. சவுலை கொன்னுட்டு யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டு ராஜாவா இருக்க முடியும். ஆனா தேவன் அதுக்கு எஸ் சொல்லி இருக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரின்சிபல் முக்கியமா, ஆண்டவர் கொடுத்த அந்த அந்த வெளிச்சம் முக்கியமா அல்லது வெற்றி முக்கியமானா தோற்று போனாலும் பரவாயில்ல, இந்த சத்தியத்தை இப்ப கை கொள்றதா முக்கியம். எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இந்த காலை நேரத்துல உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு எதிராக பேசி உனக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துல உன் உணர்ச்சிகளில் காணப்படுகிற இந்த ஏற்ற இரக்கத்தை தவிர்த்து விடு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. if you are a mature Christian, நீ ஒரு முதிர்ச்சியுள்ள கிறிஸ்தவனா கிறிஸ்தவளா இருந்தா இந்த அழுத்தத்தின் மத்தியில் உன் மனசுல காணப்பட வேண்டியது பேரமைதி. அமைச்சனாங்க. ஹல்லேலூயா. தாயின் மடியில் குழந்தை போல திருப்தியாய் உள்ளே, கலக்கம் எனக்கில்லையே, கவலை எனக்கில்லையே. தாயின் மடியில் குழந்தை போல திருப்தியாய் உள்ளே, கலக்கம் எனக்கில்லையே. எந்த அளவு ஒரு தேவனுக்கு ஏற்ற இருதயத்தோடு இருந்து மற்றவங்க தருகிற அழுத்தத்தையும் அதனால வருகிற அதிர்ச்சியும் நம்மளால தாங்க முடியுதோ அந்த திராணி தான் என்னுடைய உண்மையான முதிர்ச்சி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதிகமான துன்பத்தை மட்டும் இல்ல, அதிகமான இன்பத்தை தாங்கிறதுக்கும் முதிர்ச்சி வேணும். ஹல்லேலூயா. அதான் சொல்ல, தாங்க முடியாத சந்தோஷம்னு சொல்றேன் பாருங்க, தாங்க முடியாத துயரம்னு சொல்றேன் பாருங்க,
அந்த தாங்க முடியாத சந்தோஷம், அந்த தாங்க முடியாத துயரத்தையும் தாங்கணும்னா என்ன தேவை? முதிர்ச்சி. முதிர்ச்சி. அதான் அஸ்திபாரம். வருஷங்கள் போக போக கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பெரிய மாளிகை எழும்பணும்னா இந்த மாதிரி முதிர்ச்சி தான் அதுக்கான அஸ்திவாரம். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில அதிர்ச்சியான காரியங்களை கேட்டு மனசுல நிறைய அதிர்வு இருக்கு. சொல்லுங்க, அதிர்வு இருக்கு. அதிர்வு இருக்கு. எதனால அந்த மனசுல அதிர்வு அப்படின்னா, கேட்ட செய்தி அப்படி. அதுக்கு நான் என்ன சொல்றேன்? ஏன் இவ்வளவு அதிர்வு, ஏன் இவ்வளவு பதறாட்டம், ஏன் இவ்வளவு கலக்கம்னா, என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் எனக்கு எப்ப பார்த்தாலும் அழுத்தம் என்ன இருக்கிறாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் எப்படி சங்கடப்படாம என்ன செய்யறது? இருக்கிறது. ஆண்டு சொல்லாரு, உண்மை அது இல்ல, அது குழந்தைக்கு சரி. ஆனா என்னோட நெருங்கி நடக்கிற உனக்கு அது அழகு இல்ல, உனக்கு இப்ப முதிர்ச்சி இல்ல. தட்ஸ் ஆல். மற்றவங்களுக்கு குற்றம் என்ன செய்யாத, சாட்டாதே. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்பொழுது அவர் என்ன செஞ்சாராம்? தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஹalleluya. ஆண்டவர் உங்களோட இடைபடுறாரா? பைக்ல கார்ல எல்லாம் ஷாக் அப்சர்வர் ஒன்று வச்சிருப்பாங்க. என்னது? ஷாக் அப்சார்பர். அதிர்வு தாங்கி. நான் அதுக்கு பேர் வச்சிருக்கிறேன். என்னது? அதிர்வு தாங்கி. அதிர்வு தாங்கி அப்படின்னா ஒரு குண்டு குழியில் அப்படி விழுறப்போ அந்த ஷாக் அப்சர்வர் இல்லைன்னா நமக்கு குறுக்குறுக்கெல்லாம் உடஞ்சிரும். நம்ம பாஷையில சாகாப்சர். அது அப்படி ஸ்மூத் அப்படி உள் வாங்கி அப்படி எழுப்பி விட்டுறோம். இதுதான் அதனுடைய வேலையை. என்ன குண்டு குழியில விழுந்தாலும் உள்ள இருக்கிற ஆளுக்கு ஒரு பாதிப்பு என்ன செய்யாது, வராது. அந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே தேவன் ஒரு அதிர்வு தாங்கி உள்ள வச்சிருக்கிறார். ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்களை ஒரு ஷாக் அப்சர்வரா வச்சிருப்பாருன்னா, வீட்டுக்காரர் இருக்கிறாரு, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மருமக்கமார் இருக்கிறாங்க, ஒன்னும் எல்லாம் டென்ஷன் ஆகுது. ஆனா நான் டென்ஷன் ஆக கூடாதுன்னா நீங்க தான் ஷாக் அப்சர்வர். நீங்க மட்டும் அந்த அதிர்வு தாங்கி இல்லைன்னா அவ்வளவுதான். வீட்டுல இருக்கிற அநேகருக்கு குறுக்கலாம் ஒடிச்சுவோம், கொலாப்ஸ் ஆயிருவாங்க. குடும்பமே கொலாப்ஸ் ஆயிரும். நான் தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கணுமா, நான் தான் எல்லாத்தையும் தாங்கிக்கணுமா, எனக்குன்னு உணர்ச்சி இல்லையா, எனக்குன்னு ஒண்ணு இல்ல. ஷாக் அப்சர்வருக்குன்னு ஒண்ணும் கிடையாது. அது வேலையே உள்வாங்கி அநேகரை எழுப்பி எழுப்பி விடுறதுதான். அப்பதான் குடும்பம் கொஞ்சம் சுமூகமா போகும். மத்தது உடனே பரவாயில்ல. ஷாக் அப்சர்வர் மட்டும் ஸ்ப்ரிங் நினைச்சிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. உங்களை தாங்கிறதுக்குனே தெரிஞ்செடுத்துட்டாரு. யோசேப்புங்கிற ஷாக் அப்சர்வர் இல்லைன்னா இஸ்ரவேல் வம்சமே இல்ல. எஸ். தாவீதுங்கிற ஷாக் அப்சர்வர் இல்லைன்னா தேசத்துக்கு ஒரு ராஜாவே இல்ல. எஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி பாதையில் அந்த மாதிரி ஒரு ஷாக் அப்சர்வர் இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு மீட்பு இல்லை. என் உத்தரவாதம் பெருசு. சக்கரத்துல இருக்கிற அச்சாணி மாதிரி அதை உருகிட்டா சக்கரம் கழன்றும் உருண்டுடும். எனக்கு விரோதமா எத்தனை பேர் வேணாலும் டென்ஷன் ஆகலாம். ஆனா நான் டென்ஷன் ஆகனா எல்லாமே அவுட்டு. என்ன செய்ய? நீங்க ஏன் தேவனோட நெருங்கி நடக்கிறீங்க? உங்களை யாரு நான் உத்தம சீஷன்னு சொன்னது? உங்களை யாரு தேவனுக்கு நான் எப்பவும் பிரியமானதையே நான் செய்ய என்ன செய்கிறேன்? நாடுகிறேன். அவரை விட்டு ஒரு பொழுதும் பிரியாம அவரோடே இருக்க நான் ஏங்குகிறேன். உங்களை யாரு ஏங்க சொன்னா? நீங்க ஏன் ஏங்குறீங்க? அதனாலதான் உங்களை ஆண்டவர் எப்படி ஆக்கிட்டார்? ஷாக் அப்சார்பர். எனக்கு இதெல்லாம் வேணாயா, வெட்டோன்னு துண்டு 2 அப்படின்னா நீங்க உங்களை எல்லாம் கண்டுக்கிற மாட்டார் ஆண்டவர். சரி, பச்சை பிள்ளை வேணா தூக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? போகணும், ஓடணும். இவன் கையில எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்பி ஒப்படைக்க முடியாது. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. இப்படி எல்லாம் பாடாம இருங்க, விட்டுருவாரு. ஏன் பாடுறீங்க?
ஏன் துடிக்கிறீங்க? உண்மை பிரிந்து நான் என்ன செய்ய முடியாது ஐயா. வாழ அப்பனா நீங்க தான் ஷாக் அப்சர். ஹalleluya 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 ஹalleluya. ஏன் இந்த அழுத்தம்? உன்னுடைய அழைப்பு நிமித்தம் வருகிற அழுத்தம் இது. சொல்லுங்க, அழைப்பினால வர்ற அழுத்தம் இது. அழைப்பினால வரக்கூடிய அழுத்தம். அழைப்பை மட்டும் எடுத்தாச்சுன்னா எனக்கு அழுத்தமே இல்ல. யோசேப்புக்கு வந்த எல்லா அழுத்தத்துக்கும் காரணம் அழைப்பு. தாவீதுக்கு வந்த எல்லா அழுத்தத்துக்கும் காரணம் அழைப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சகல அழுத்தத்துக்கும் காரணம் அழைப்பு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அழுத்தம்? காலிங்கயா. நீ உன்னோட அழைப்பின் மையத்துல நிக்கிறதுனால, நீ உன்னோட அழைப்பை உணர்ந்திருக்கிறதுனால, நிறைவேற்றி முடிக்க வேண்டிய திட்டமும் தெளிவான ஒரு தரிசனம் உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இந்த பிரஷர். சொல்லுங்க, நீர் எனக்கு தந்த இந்த பாத்திரத்தில், நீர் எனக்கு தந்த இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேன். நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சாதாரணமான ஆட்கள் எல்லாமே நமக்கு கீழே தான். ஆனா அவங்க வீக் என்னன்னா நமக்கு மேல இருந்து அழுத்துவாங்க. அர்த்தமாயிண்டா? புரிஞ்சுச்சா? சாதாரணமா உங்க புள்ள உங்களுக்கு கீழே தான். கீழே, உங்க புள்ள உங்களுக்கு மேலையா? இல்ல, உங்க புள்ள உங்களுக்கு கீழே தான். ஆனா சில நேரங்கள்ல உங்களுக்கு மேல இருந்து அழுத்துவான். நீங்க என்ன செய்யணும்? தாங்கி தான் ஆகணும். ஹalleluya ஹalleluya. ரெண்டு பேர் கொடுக்கிற பிரஷர்னால அப்படி நிலை கொள்ளைகிற நபர் அல்ல நானு. நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனோட நெருங்கி நடக்க துவங்கிட்டேன்னா எனக்கு அழுத்தம் ஜாஸ்தியா தான் இருக்கும். இன்னும் நெருங்கினா இன்னும் அதிக நெருக்கம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றார், யூ ஆர் மை chosen vessel. நீ நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நீ இதை தாங்கிதான் ஆக வேண்டும். நீ தாங்கிறது மட்டும் இல்ல, அதை தாங்கி எழும்பித்தானாக வேண்டும். ஹalleluya ஹalleluya. என் காலிங் பெருசுங்கிறதுனால தான் எனக்கு வர அழுத்தமும் பெருசா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அழுத்தமே இல்லாம அழைப்பை நிறைவேற்ற ஒரு மனுஷனாலும் முடியாது. ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அழைப்பின் பாதையில போனப்ப ஒரு செய்தியா ரெண்டு செய்தியா எவ்வளவு மனம் பதறக்கூடிய, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய எத்தனையோ விதமான சம்பவங்களை அவர் சுத்தி என்ன செஞ்சிச்சு, நடந்துச்சு. சிலர் வந்து பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, சிலர் சமாரியன்னாங்க, சிலர் மதிமயங்கி இருக்கிறாருனாங்க, சிலர் அவருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னாங்க, சிலர் அவரை போஜன பிரியன்னு சொன்னாங்க, சிலர் பாவிகளுக்கு சிநேகிதன்னாங்க. அதாவது ஒருத்தரை வந்து விமர்சனம் பண்றதுக்குன்னு சில கண்ணியமான வார்த்தைகள் இருக்கு. ஆண்டவரை விமர்சனம் பண்றதுக்கு இந்த மாதிரிப்பட்ட கண்ணியமான வார்த்தைகள் கூட என்ன செய்யப்படல, சொல்லப்படல. இவ்வளவு அநாகரிகமா தரக்குறைவாக அவரை விமர்சனம் பண்ணி கண்டனம் பண்ணணுமோ அப்படி மோசமான வார்த்தைகளை சூஸ் பண்ணி அவரை கண்டனம் பண்ணாங்க. எங்கேயாவது டென்ஷன் ஆனாருன்னு இருக்கா? எப்படி என்னை சொல்ல போச்சு, அவனை நான் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இப்ப தொலைச்சு கூட தொலைச்சு ஏதாவது மிரட்டினாரா, பயமுறுத்தினாரா? பயமுறுத்தல, பதிலுக்கு திட்டினான்னு இருக்கான், திட்டல, வையல. அநேக செய்யாத செயலெல்லாம் செஞ்சாருங்கிற குற்றச்சாட்டு, பழிச்சொல், அவதூறு, தூஷணமான வார்த்தை. என் ஆண்டவர் அப்படியே தாங்குறார் பாருங்க. எல்லாவற்றையும் என்ன செய்றார்? தாங்குறார். என்ன காலிங் அப்படி, அழைப்பு அப்படி, அதனால அழுத்தம் அப்படி. அந்த நேரம் இது வேணான்னு நான் ஓடலன்னா அநேகர் மீட் அவுட். என் நிமித்தம் நிகழ வேண்டிய நன்மைகள் நிகழாது, தடைபட்டு விடும். ஹalleluya ஹalleluya. அவர் காதுல விழுந்த செய்திகள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியா இருந்தாலும் அவர் மனசுல ஒரு சிறு அதிர்வு கூட உணரல. ஹalleluya ஹalleluya. எஜமானருக்கே இவ்வளவு துன்பம்னா எனக்கு எவ்வளவு
ஹalleluya. பட்டை மரத்துக்கே அந்த பாடுனா இந்த பச்சை மரத்துக்கு பச்சை என்ன? மரத்துக்கு அந்த பாடுனா இந்த பட்டை மரத்துக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க, அல்லது ஊழியமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், அல்லது நீங்க வேலை செய்கிறதான தொழில் ஸ்தலமா இருக்கலாம், உங்களுக்கு கீழே வேலை செய்கிற நபர்களா இருக்கலாம். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்ன உடனே கேட்டு புஷ்குன்னு போய் அப்படியே படுத்துடக்கூடாது. சாதாரண மனுஷர்கள் சொல்ல கேட்டு படுத்தா கதை என்ன ஆகுறது? ஹalleluya. ஹalleluya. நீங்க சொல்ல கேட்டு ஓடுறதுக்கு மக்கள், அல்லது நீங்க சொல்ல கேட்டு ஓட வேண்டியது உங்க குடும்பம். நீங்க படுத்தா உங்க குடும்பம் படுத்துரும், ஆனா நீங்க எழுந்தா உங்க குடும்பம் ஓடும். எஸ். ஹalleluya. ஹalleluya. அதனால பிசாசு சொல்லுவான், போதும் போதும், இவ்வளவு நாள் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு பாடுபட்டு பெருசா வாழ்க்கையில என்னத்தை என்ன செஞ்சுட்ட, சாதிச்சிட்ட, இவ்வளவு தூரம் வீணா போச்சே, அதனால நிறுத்து, இதோட நன்மை செய்யறத நிறுத்து, படுத்துரு, நீ ஓடவே கூடாது, முடியாது. அப்படி நேரத்துல படுத்துறாதீங்க. விடாய்த்திருந்தும் விடாமல். ஹalleluya. ஹalleluya. நீங்க அப்பதான் சொல்லணும், அவனே என்ன படுக்க வைக்கிறதுக்கா இந்த காரியத்தை சொல்ற, இதுதான் ஓடுறதுக்கு நேரம். மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் சொல்றாரு, அமெரிக்க கருப்பின மக்களுடைய உரிமை இயக்கத்துக்காக பாடுபட்ட பாஸ்டர் லீடர் அவர் சொல்றாரு ஒரு அருமையான வார்த்தை, உன்னால ஓட முடியலன்னா பேசாம, பறக்க முடியலன்னா பேசாம நடந்துரு, ஓடிடு. என்ன செய்ய முடியலன்னா பறக்க முடியலன்னா ஓடிடு. அப்படி ஓட முடியலன்னா பேசாம நடந்துரு. ஒருவேளை நடக்கவே முடியலன்னா படுத்துறாத, உட்கார்ந்து விடாத, உன் கைகளை வச்சு தவளவாவது செஞ்சிரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது நகர்ந்து கொண்டே இரு, சும்மா மட்டும் இருந்துராத. ஹalleluya. ஹalleluya. பிசாசுனுடைய தந்திரம் என்னன்னா, ரெண்டு வார்த்தையை சொல்லி ஆளை படுக்க வைக்கணும், உட்கார வைக்கணும். பறக்கிறால எப்படியாவது என்ன செய்யணும், படுக்க வைக்கணும். ஒரு இன்ச்சு கூட முன்னாடி என்ன செஞ்சிடக்கூடாது, நகரக்கூடாது. இதுதான் அவனுடைய திட்டம். அவனுக்கு சந்தோஷம் நீங்க படுத்தா. நீங்க என்ன செய்ய போறீங்க, பறக்க போறீங்களா, படுக்க போறீங்களா? நீங்க இப்பதான் பேசணும், நீங்க வசனம் இப்பதான் விசுவாச அறிக்கையில இப்பதான் வரணும், இப்பதான் பேசணும். நாம் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இந்த மாதிரி பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் எல்லாம் பேச வேண்டிய நேரமே இதுதான். இப்ப போய் படுக்க நினைச்சா ஆண்டவர் சொல்றாரு, அச்சாணி நீயே போயிட்டேனா சக்கரம் எப்படி கண்ணு சுழலும், உருண்டுடாதா, உருளாது, கழலும். ஹalleluya. ஹalleluya. சாதாரண ஆட்கள் சொல்றதெல்லாம் நீங்க வெயிட் கொடுக்காதீங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசுற ஆட்களுக்கும் ஃபெய்த்ல நிக்கிற ஆட்களுக்கு இடையில பெரிய வித்தியாசம் உண்டு. யாருக்கு இடையில ஃபீலிங்ஸ்ல நடக்கிறவங்களுக்கும் ஃபெய்த்ல நடக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இந்த ஃபீலிங்ஸ் பாருங்க, விசுவாசத்துக்கு பெரிய எதிரியே ஃபீலிங்ஸ் தான். திடீர்னு விஷன் ஏறும், விஷன் என்ன செய்யும், படுத்துரும். காலையில எழும்புறப்பயே ஒரு நாள் பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மனசுக்கு அப்படியே பூரிப்பா இருக்கும். நீங்க சொல்லுவீங்க ஏதோ இனம் புரியாத சந்தோஷம். என்ன சந்தோஷமா, இனம் புரியாத சந்தோஷம். அதை கேட்டோன்னு உங்களுக்கு அப்படி தலகாலம் என்ன செய்யாது, புரியாது. நம்பாதீங்க ஐயா, அது உண்மை இல்லையா. காணல் நீர் பிசாசு உசுப்பேத்துறான் தேவையில்லாம. சில நேரம் பெட்ட விட்டு எழும்புறப்பே பாருங்க ஒரே சோகமா இருக்கும், தெரியல வாழவே என்னன்னா பிடிக்கல, எதை பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு, டல்லா இருக்கு அப்படின்னு. யாரை பார்த்தாலும் ரொம்ப எரிச்சலா இருக்கு எனக்கு. அதுவும் ஃபீலிங்ஸ் தான். அதுவும் என்ன செய்யாதீங்க, என்னமோ உங்க எண்ணம் நல்லா இருக்கிறதுனால நீங்க நல்லவங்களும் இல்ல, உங்க எண்ணம் கெட்டதா இருக்கிறதுனால நீங்க கெட்டவங்களும் இல்ல. அப்ப எதனால ஐயா நான் நல்லவன், விசுவாசத்தினால. மனசு ஏதாவது சொல்லி சோர்வுக்குள்ளாகிற காரியம் இருந்தாலும் பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நான் ஃபீல் பண்ணல, ஆனா I have to confess it, speak it. நான் என்ன செய்யணும், சொல்லணும். சொல்லு. ஆனா பல சமயங்களை நம்ம எப்படி நடத்த போறோம், ஃபெய்த்ல நடக்கிறத விட
ஃபீலிங்ஸ்ல தான் ரொம்ப நடக்கிறோம். என்னமோ தெரியல, மனசுலாம் இன்னைக்கு ஒரு மாதிரி என்ன செய்யுது இருக்கு. திடீர்னு பாருங்க சிலர் வருவான், அப்படியே தலகால் புரியாத சந்தோஷத்துல வந்து இப்படி துள்ளுவான் அப்படி துள்ளுவான். நீங்க நினைச்சுக்கணும் கொஞ்ச நேரத்துல என்ன செய்ய போறான், போய் புஷ்ன்னு படுத்துற போறான். படுக்க இந்த வரத்து வர்றான்னா கொஞ்ச நேரத்துல என்ன செய்ய போறான், படுத்துற போறான். அதனால இந்த மாதிரி உணர்ச்சிகள்ல மூவ் ஆகிற ஆட்கள் எப்பவுமே எப்படி பேசுவாங்கன்னா, திடீர்னு சோர்வுக்குள்ளாகிற மாதிரி பேசுவான், திடீர்னு தூக்கி விடுற மாதிரி என்ன செய்வான், பேசுவான். ஆனால் இவன் சொல்ற சொல்லலாம் நம்ம காதுல என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. திடீர்னு தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் தாவீதை நெருக்கினார்கள், கல்லெறிந்து கொள்ள துணிந்தார்கள். அடுத்து ஜெயிச்சு திரும்ப வந்த உடனே அவனுக்குலாம் என்ன கொடுக்குறான், நம்ம பங்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப தாவீதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கான், என்னடாப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆளை கொல்லணும்னு சொன்னா இப்ப இது தாவீதின் கொள்ளை. என்னது தாவீதின் கொள்ளை? கொள்ளை இப்ப துதிபாடுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொல்லணும்னு சொன்னவே இப்ப தாவீதின் கொள்ளை. இதான் மனுஷன் எப்ப எப்படி டயலாக் போடுவான்னு அவனுக்கே என்ன செய்யாது, தெரியாது. இப்படிப்பட்ட ஆள்லாம் சொல்ற சொல்ல கேட்டு இப்படி டல்லா இருக்கிறது சரியா? முதிர்ந்த விசுவாசிகள், முதிர்ந்த விசுவாசிக்கு அழகா என்ன சத்தத்தையே காணா, ரொம்ப சீரியஸா, ரொம்ப சீரியஸா இருக்கீங்க எல்லாம். இப்படி ஆளுக்கு ஒரு காரியத்தை சொல்றத நான் கேட்டு சோர்ந்திருந்தா நான் என்னைக்கு பரலாம் போய் சேர்றது, நான் என்னைக்கு என்ன குறிச்சு தேவ சித்தத்தை நிறைவேற்றுறது? அர்த்தமாயிருந்தா, புரிஞ்சுச்சா? அப்பெல்லாம் சொல்லுவாங்க திட்ட திட்ட திண்டுக்கல்லு, குட்ட குட்ட வைய வைய வைரக்கலாம். ஐயா எந்த அளவுக்கு அடி அந்த அளவுக்கு தான் ஸ்ட்ராங். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya ஹalleluya. அதனால இந்த மாதிரி திடீர்னு ஒரு வார்த்தை உன்னை கொல்லணும்னு சொல்லிட்டு அப்புறம் தாவீதின் கொல்ல அப்படின்னு சொன்னால டென்ஷன் பார்ட்டி சொல்ற காரியத்தை எல்லாம் காதுல வாங்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஹalleluya ஹalleluya. இப்ப அவன் என்ன சொன்னாலும் சரி அதை தாங்குறதுனால என்னையா நடக்கும்? எந்த அழுத்தம் உங்களை அழுத்துச்சோ அது ஆட்டோமேட்டிக்கா வலுவிழந்துரும். ஒரு பிரஷர் வந்து வீக் ஆக்கணும், ஒரு பிரஷர் வந்து வலுவிழக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அத. இடி எவ்வளவு பவர்ஃபுல்லான காரியம், இடி லேசான காரியமா இல்ல. அவ்வளவு பெரிய பயங்கரமான இடி எதனால வலுவிழக்குது? இடி தாங்கி. சொல்லுங்க இடி தாங்கி. இடி தாங்கி. சொல்லுங்க இடி தாங்கி. இடி தாங்கி. வேற இடியை தாக்குறது இல்ல, தாங்கிறது. தாங்கிறது. அவ்வளவு பவர்ஃபுல்லான இடி எதனாலயா வீக் ஆச்சு? அத ஒண்ணு தாங்கிருச்சியா? பிரஷர். இப்படி ஒரு டென்ஷனான காரியம் மேல வந்திருக்கு, இது எப்படி வீக் ஆக? தாங்கிருங்க. வீக் ஆயிடும், அதுவா வீக் ஆயிடும். பதிலுக்கு ஒண்ணு என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. ஹalleluya. ஒரு தேவனுக்கு ஏற்ற மனுஷனா இருந்து தேவனுடைய பாதையில நடக்க விரும்புகிற ஒரு உத்தம சீஷனா இருந்து நம்ம மேல வருகிற அழுத்தங்களை தாங்கிக் கொள்வதன் மூலமாக அந்த அழுத்தங்களை செயலற்று போக பண்ண நம்மளால முடியும். அந்த முதிர்ச்சி எனக்கு இருக்குன்னு சொன்னா அது எனக்கு சாத்தியம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. இதான் சாதாரணமான ஆட்களுக்கும் உயர்ந்த எண்ணம் கொண்ட எனக்கு இடையில இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எதையுமே தாங்குறாள் தான் சீஷன், எதையுமே தாங்க முடியாத டென்ஷன் பார்ட்டி. இன்னும் சொல்ல போனா எதையும் தாங்க முடியாத ஆட்கள் தான் மக்கள். எதையும் தாங்கும் இதயம் தான் சீஷனுடைய தலைவனுடைய சீஷனுடையது. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற இதயம், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற இதயம், எதையும் தாங்கும் இதயம். ஆமென் சொல்லுங்க. இதை மட்டும் கொஞ்சம் மனசுல கொண்டு வந்து உங்களுக்கு விரோதமா போன வாரத்துல, போன மாசத்துல, 4 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மறந்துட்டேன் பாஷ. ஆனா அதை மட்டும் மறக்க முடியாது. மறக்க முடியாதுல்ல, மறக்க என்னால முடியல. ஆண்டவர் சொல்ல தாங்க முடியல, அதனால அவனால மறக்க முடியல. எஸ். ஏன் மறக்க முடியல? அதை தாங்க முடியல. என்னால தாங்க முடியல. அவன் சொன்ன வார்த்தை எப்படி அது தாங்க முடியலன்னு சொல்ற வரைக்கும் நான் சொல்றேன், வருக வரைக்கும் அதை மறக்க முடியாது. எஸ்.
ஒரு காரியத்தை நீங்க மறந்துட்டீங்கன்னா நீங்க அதை தாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுப்போ? எஸ். அதை கொஞ்சம் மைண்ட்ல கொண்டு வாங்க. அந்த வேர்ட் பாருங்க, அந்த பர்டிகுலர் வேர்டு உள்ள கிடந்து அப்படியே கொடைஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் ஆண்டவருக்குள்ள போனாலும் அதுதான் வந்து என்னை என்னமோ செய்யுதுன்னா, அது தேல் கொட்டின மாதிரி என்னை விண்ணு தெரிக்குதுன்னா, நீங்க ஒரே ஒரு காரியம் செய்வீங்களா? ஆண்டவரே அதை அப்படியே தாங்கிக்கிறேன். சரிங்க, தாங்கிக்கிறேன். சீக்கிரம் ஆட்டோமேட்டிக்கா பவர் எல்லாம் போயிடும். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சீஷனா, ஒரு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளையா, எனக்கு விரோதமா பேசப்பட்ட ஒரு சின்ன சொல்ல கூட என்னால பொறுத்துக்கிற முடியல. நான் எப்படி பெருசா இதையும் சாதிக்க போறேன்? எனக்கு விரோதமா பண்ணப்பட்ட ஒரு துரோகத்தை கூட தாங்கிறதுக்கு என்னால முடியல அப்படின்னா நான் எதை சாதிக்க போறேன்? அவங்க அதை சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு செஞ்ச நன்மை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. இவ்வளவு செஞ்ச பின்னாடி எனக்கு எதிராக அவங்க எப்படி என்ன செய்யலாம்? எழும்பலாம். பரிதாபங்கள், டென்ஷன், உணர்ச்சிகள், மெச்சூரிட்டி இல்ல, முதிர்ச்சி இல்ல. ஆண்டவர் சொல்ல, இதெல்லாம் நீ தாங்கினா தான் என் இருதயத்திற்கு ஏற்றவர். அப்படி நீ தாங்கிக் கொள்ளுகிற பொழுது நான் எனக்குள் உன்னை திரும்ப எழுப்புவேன். அவன் சொல்ல, ஆமென். அதை கேட்கிற ஜனங்களுக்கு அது எழுச்சியாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க ஆண்டவருக்காக நிற்பீங்கன்னா உங்களுக்கு எனக்கு வர்ற அழுத்தம் ரொம்ப பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப எழுச்சிக்கான ஒரே வழி அழுத்தத்தை தாங்கிற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா பாண்டாங்கள, தாங்கிடும் பலன் தருவா, தப்பிச் செல்ல வழி செய்டும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார், தப்பிச் செல்ல வழி செய்வார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். தாங்கிடும் பலன் தருவார், நான் தப்பிச் செல்ல வழி செய்வார். நான் தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நான் தப்பிச் செல்ல வழி செய்வார், நான் தப்பிச் செல்ல வழி செய்வார். ஏன் இந்த மாதிரியான காரியங்களை, அழுத்தங்களை, நெருக்கடிகளை, வசை சொற்களை, தூஷணங்களை, விமர்சனங்களை, கண்டனங்களை அவரை நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில கடந்து வரும்படியாக தேவன் அனுமதிக்கிறார்னா, இப்படி நெருக்கடி கொடுத்து அவனை வீக்காக்குறதுக்கு இல்ல, இந்த மாதிரிப்பட்ட நெருக்கடிகளை தாங்கி அவனை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக அவன் சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பு 30 வயசுல 39வது வயசுல தன்னுடைய சகோதரர்களை திரும்ப பார்த்து பேசினப்போ அந்த பேச்சில் அப்படி ஒரு முதிர்ச்சி, அப்படி ஒரு தெய்வீக அமைதி, அப்படி ஒரு நிதானம். அது எங்கிருந்தே வந்துச்சு? 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் 13 வருஷமா அழுத்தம், 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 அழுத்தத்துக்கு மேல அழுத்தம், பழிச்சொல்லுக்கு மேல பழிச்சொல், விமர்சனத்துக்கு மேல விமர்சனம், ஏமாற்றத்துக்கு மேல ஏமாற்றம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், துன்பத்துக்கு மேல துன்பம். 13 வருஷம் பாடுகள்னால 30 வயசுல அவன் வலுவலக்கல. 30 வயசுல பயங்கரமான சூப்பர் பவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேசத்தையே ஒரு பஞ்சத்திலிருந்து அழியாமல் காக்கும்படியான ஒரு தோள்களாக அவனை தேவன் மாற்றினார். எகிப்து அவனை தாங்கல, ஆனா எகிப்தை தாங்க அவன் தேவை. ஆமென் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் ஆண்டவர் உங்கள ஒரு சிலரை பார்த்து இப்ப சொல்றார், என்ன தாங்க 4 பேர் தேவைன்னு சொல்லாத, அவர்களை தாங்க நீ தேவை. பஷிகலா. என்ன தாங்கிறதுக்கு எந்த சொந்த பந்தமும் இல்லைன்னு சொல்லாத, உன் சொந்த பந்தத்தை தாங்கிறதுக்கு நீ அவருக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த அழுத்தம், அதுக்கு தான் இந்த நெருக்கம், அதுக்கு தான் இந்த பாடு.
ஆமென். நீ கலசம்னு சொன்ன, நீ கோபுர கலசம்னு சொன்ன, உன்னை தாங்கிறதுக்கு ஒரு கோபுரம் இருக்கும். ஆனா கர்த்தர் உன்னை அஸ்திவாரமா வச்சிருக்கிறப்ப நீ தான் அந்த கோபுரத்தை தாங்கணும். ஒரு இடத்துல ஒரு காரியம் நிலைச்சிருக்குன்னா அதுக்கு கீழே ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. ஹalleluya. ஹalleluya. குடும்பம் நிலைக்கணும், சர்ச் நிலைக்கணும், என் பிசினஸ் நிலைக்கணும், என்ன சுத்தி இருக்கிற ஆட்கள் நிலைச்சு நிக்கணும்னா you are the foundation. கர்த்தர் உங்களை என்னை யாரா தெரிஞ்சிருக்கிறாரு? ஃபவுண்டேஷன். அஸ்திவாரமா. சொல்லுங்க, என்ன தாங்க யாரும் தேவையில்லை. என்ன தாங்க யாரும் தேவையில்லை. ஆனா அநேகரை தாங்க தேவனுக்கு நான் தேவை. அநேகரை தாங்க தேவனுக்கு நான் தேவை. ஹalleluya. ஹalleluya. இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளை என்ன மாற்றுவதற்காக தான் தேவன் இது போன்ற பாதையில என்ன செய்கிறார்? நடத்துகிறார். என்ன வீக்காக்கணுங்கிறதுக்காக இல்ல, என்ன படுக்க வைக்கணுங்கிறதுக்காக இல்ல, என்னையே எழுப்பி என் மூலமா ஒரு பெருங்கூட்டத்தை எழுப்பணுங்கிறது தான் தேவனுடைய நோக்கம், திட்டம். ஆமென். இந்த பாதையில பல அவதூறுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும், பல கண்டனங்களை தாங்கணும், பல பழிச்சொற்களை தாங்கணும், பல துரோகங்களை கன்னத்துல முத்தம் கொடுத்து துரோகம் பண்ணுவோம், அதையும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நிக்கணும், கோபப்படக்கூடாது. ஹalleluya. என் ஆண்டவர் சொல்ற ஒரு பெரிய காரியத்தை தாங்க எனக்கு நீ தேவை. ஆமென். ஹalleluya. அதான் என் ஸ்தானம். அந்த அஸ்திவாரமா இருக்கிறதா என்னுடைய ஸ்தானம். சொல்லுங்க, ஸ்தானம். ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை கருத்துல கொண்டு நாம் காமா இருக்கணும். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த மனசுல வச்சு நான் அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் போய் பார்த்தேன் என்னோட லைஃப்ல எல்லாம். இப்படி மனசுல ஏற்றுக்கொள்றதுக்கு கடுமையா இருந்த அநேகர் ஈஸியா மனசுல வந்துட்டாங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க, அவங்களுடைய முதிர்ச்சி பக்குவமா. ஆனா நீ அப்படி இல்லையே, அக்செப்ட் தம் அப்படிங்கிறார். ஹalleluya. 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 பிரஷரை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார்னா என்ன வீக் ஆக்குறதுக்கு இல்ல. He wants to make me strong. ஹalleluya. அங்க சென்னை போயிருந்தப்போ எங்களை ரிசீவ் பண்ணி வழக்கமா எங்களை நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க நாங்க காலையில வரணும்னு சொன்னாலே நல்ல ஆட்டுக்கால் பாயா, அவங்க வீட்டுல போய் தான் ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சி. முதல்ல அங்கதான் சாப்பிட்டோம். ஆட்டுக்கால் வீட்ல எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு மாதிரியா கடாபுடான்னு இருக்கும். ஆனா அவங்க வச்சு கொடுத்ததை பார்த்தா முறுக்கு இருக்கு பாருங்க, முறுக்கு அது மாதிரி எலும்பு மொறுமொறுன்னு இருக்கு. என்னையா இவ்வளவு இப்படி எலும்பு கடினமா இருந்த எலும்பு இப்படி முறுக்கு மாதிரி சாப்பிட்டா இருக்கேன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, விசில் பிரதர், விசில் அப்படின்னாங்க. என்ன விசில் அப்படின்னு கேட்டா, குக்கர்ல வச்சு 10 விசில், 12 விசில், 15 விசில். நைட்லாம் சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி தூக்கி வச்சு ஒரு 10 விசில் விட்டுருமோ, அப்புறம் காலையில ஆஃப் பண்ணி நைட் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வந்து எடுத்தா இப்படி இருக்கு பிரதர். சொல்லுங்க, விசிலியா விசில்? விசிலியா விசில்? அதுக்கு பேரே பிரஷர் குக்கர். பேரே பிரஷர் குக்கர். ஆமா, சில காரியம் வேக மாட்டேன்னு சொல்லுது, அதை எப்படி வேக வைக்கிறதுன்னு ஆண்டவருக்கு நல்லாவே என்ன தெரியும். அதுக்காக தான் ஒரு குக்கரை கண்டுபிடிச்சாரு. அதுலயும் பிரஷர் குக்கர். வெறும் குக்கர் இல்லையா, பிரஷர் குக்கர். சொல்லுங்க, பிரஷர் குக்கர். பிரஷர் குக்கர். நானும் சில ஏரியாக்கள்ல எலும்பு மாதிரின்னு அவருக்கு நல்லாவே என்ன தெரியும். விட்டுருவாரா? என்னடா இருக்கிற போனா போன்னு விட்டுருவாரா? தூக்கி வைப்பாரு பாருங்க, மணப்பாறை முறுக்கு மாதிரி ஆயிடுவீங்க அம்மா. ஹalleluya. ஹalleluya. 39 வயசுல யோசேப்பு அவ்வளவு சாஃப்ட்டா நிக்கிறான். என்ன யோசேப்பு, எதனால இப்படி மென்மையாக இருக்கிறது? உன்னுடைய இருதயம் இத்தனை கடினங்களின் மத்தியில் உன் இருதயம் கடினப்பட்டிருக்க கூடாதா? பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு இல்லவே இல்லையா? இல்லையா.
ஏன் யோசேப்பு அப்படி அழுத்தம்டா, நீங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்த அழுத்தம் தான்டா இப்படி நினைச்சு வச்சிங்கள பிரஷர் குக்கர் மாதிரி என்ன குழியில போட்டீங்கல்ல. இந்த பாடாடா படுத்துனீங்க 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் வந்த அழுத்தத்துக்கு காரணமே யாருதான்? இங்கதான். அதான்டா என்னை இப்படி நெஞ்சிருச்சு, மென்மையா ஆக்கிருச்சு. ஹalleluya ஹalleluya. சில சமயங்கள்ல இந்த பிரியாணி பாத்திருக்கீங்களா? பிரியாணி கீழே சிம்ல வச்சு மேல தம்முல வைப்பாங்க. அதாவது கீழே மட்டும் பத்தாது, அதுக்கு மேலே மூடி 4 கண்களி போட்டாச்சுன்னு சொன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்தா கம 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 கமன்னு மணக்குது. எது? பிரியாணி. காரணம் என்ன? கீழே சிம், கீழே சிம், மேல தம்மு. அது எப்படி தெரியுமா? இவனுக்கு சொல்லுவீங்க அவனுக்கும் விளங்காது, இவனுக்கு சொல்லுவீங்க இவனுக்கும் விளங்காது. ஆனா 2 பேரும் உங்களுக்கு வேண்டப்பட்டவனா இருப்பான். இவனையும் பகைக்க முடியாது, அவனையும் பகைக்க முடியாது. புரியாத 2 பேருக்கு நடுவுல நிப்பீங்க பாருங்க, அதான் சிம்மு தம்மு. எதுக்கு இந்த கஷ்டம் எனக்கு? பிரியாணி கமகமன்னு ஒரு வாசனை வர வேண்டாமா? இந்த ப்ராசஸ்லாம் இல்லைன்னா ஸ்மெல் வராதுன்னு அவருக்கு என்ன செய்யும் தெரியும்? வராதுன்னு விட்டுட்டு போக மாட்டார். அந்த வாசனை எப்படி வர வளைக்கிறதுன்னு எனக்கு என்ன செய்யும் தெரியும். இப்ப ஆண்டவர் கோயில் போறீங்களா? நீங்க தான் சித்தம் தெரிஞ்சு வச்சு உங்களை அச்சாணியை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நீங்க தான் தாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்க தான் இருதயத்திற்கு ஏற்றவன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கணும். எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே. ஏன் பாடுறீங்க? பாடுனா இப்படித்தான். சிம்மு தம்மு பிரஷர் குக்கர். பாடலைன்னா விட்டுற, அது நமக்கு செட் ஆகாதுப்பா. இதை ஒண்ணு என்ன செய்ய முடியாது. ஏயா நீ பாடுற? ஏயா இரவெல்லாம் பகலெல்லாம் எதையும் உமக்காக துடிக்கட்டும் என்று சொல்ற? அப்ப என்ன வீக் ஆக்கணும்ங்கற இது ஆண்டவருடைய இன்டென்ஷன் இல்ல. He wants to make me strong. He wants to make me soft. என்னை மென்மையாக்க விரும்புகிறார். என்னை உறுதியாக்க விரும்புகிறார். ஹalleluya. இவன் செஞ்சிட்டான் விட்டுருங்க. நம்ம ஏதாவது நல்லது செய்வோம். எஸ் ஆமென் சொல்லுங்க. ஆமென். யோசேப்பை திரும்ப சந்திச்சப்ப அந்த அண்ணன்மாரெல்லாம் வந்து புலம்பி அழுதுட்டு இருக்கிறப்ப யோசேப்பு சொல்வாரு, நீங்கள் என்னை விற்று போட்டதினால், சொல்லுங்க, விற்று போட்டதினால் உங்கள் மனம் சஞ்சலப்பட வேண்டாம். திரும்ப திரும்ப விற்று போட்டதினால் சொல்லிட்டு கடைசில சொல்லுவாரு, விற்று போடல தேவனே. I was not sold by you, but I was sent by God. நீங்க என்ன விற்று போடல, நான் தேவனால அனுப்பப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான திங்கிங் பாருங்க, வித்தியாசமான ஆச்சரியமான முதிர்ச்சியான ஒரு சிந்தனை ஓட்டம். ஹalleluya ஹalleluya. உங்க எல்லாருக்கும் ஜீவ ரட்சணை செய்யும்படியாக தேவன் என்னை உங்கள் எல்லாருக்கும் முன்பாக அனுப்பினார். சொல்லுங்க, அனுப்பினார். I was sent by God. I was not sold by you. கசப்பே இல்லங்க. விற்று போட்டவனா தான் கசப்பு வரும். தேவனால அனுப்பப்பட்டவனா கசப்பே இல்ல. யார் மேலயும் கசப்பு இல்ல, யார் மேல என்ன இல்ல, வருத்தம் இல்ல. அப்படியே ஆவி கட்டி பிடிச்சு. ஹalleluya 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 ஹalleluya. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை குறிச்சு நீங்க நியூஸ் பேப்பர்ல வாசிச்சீங்களான்னு தெரியல. எலெக்ஷன் கேம்பெயின்ல ஒரு ஆட்டோ டிரைவர் போய் பலார்னு மாலை போடுற மாதிரி போட்டு கண்ணத்துல என்ன செஞ்சுட்டான், அரைஞ்சிட்டான். ஒரு லீடர் பாருங்க, டெல்லி சிஎம் இருந்தவருக்கு இப்படி ஒரு காரியம். அவர் பேசாம காந்தி சமாதிக்கு போய் கொஞ்ச நேரம் அமைதியா பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பூங்கொத்தை வாங்கிட்டு யாரு அரைஞ்சானோ அந்த ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கே போயிட்டார். போய் நின்று பூங்கொத்தை கையில கொடுத்து, என்ன கோவம், எதுக்காக என்ன செஞ்ச, அடித்தாயின்னு சொல்லி கேட்டவொன்னா அவன் அப்படி மெல்ட் ஆகி, யாரு ஆட்டோ டிரைவர் பேட்டி கொடுத்திருக்கிறான், எனக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கடவுளை போல் தெரிகிறார். போல தெரிறாரோ, கடவுளை அடிச்சதம் தாங்கிட்டு அவன் மறக்க முடியாத ஒரு பூங்கத்தை கொடுத்துட்டார். அதுக்கு எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, காந்தி சமாதியில போய். இந்த காந்தி சமாதியில போய் உட்கார்ந்தாருன்னா அப்ப காந்தி எப்படிப்பட்டவர்? அகிம்சை கொள்கை. அகிம்சை கொள்கை எங்க இருந்து வந்துச்சு? மலை பிரசங்கத்திலிருந்து.
ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை கேட்டுட்டு வாசிச்சுட்டு அதுல பிறந்ததும் அஹிம்சை கொள்கை. இந்த கேரக்டருக்கு ரூட் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவன் சொல்றான், அவரை பார்த்தது எனக்கு யாரை பார்த்த மாதிரி இருக்கு? கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு. அது இட் இஸ் மை காட்ஸ் கேரக்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவம், திவ்ய சுபாவம் வர்றப்போ 4 பேர் எனக்கு என்ன செஞ்சாங்கங்கிறது முக்கியம் இல்ல, நான் 4 பேருக்கு என்ன செஞ்சேன். என் குடும்பம் எனக்கு என்ன பாஸ்டர் செஞ்சுச்சு, என் வீட்டுக்காரர் எனக்கு என்ன செஞ்சாரு, என் பிள்ளை எனக்கு என்ன செஞ்சுச்சு, நீங்க என்ன செஞ்சீங்க? ஆண்டவர்ட்ட போய் இந்த பெட்டிஷனர் முதல்ல கேக்குறக்கு, நீ என்ன செஞ்ச, அவன் என்ன செஞ்சாங்கறத விடு, நீ என்ன செஞ்ச? இதெல்லாம் நியாயம் இல்ல ஆண்டவரே, இதெல்லாம் அநியாயம் ஆண்டவரே, அவன் செஞ்சதுக்கு நான் அப்புறம் ஏன் இரவெல்லாம் பகலெல்லாம் ஏன் பாடுற? யாரு கேப்பா? நான் கேட்க மாட்டேன். என் இருதயத்திற்கு ஏற்ற பாத்திரம் நீ இப்படி என்ன செய்யலாமா, பேசலாமா? தாங்கி எழு, மற்றவர்களையும் எழுப்பி விடு. ஹalleluya. சீஷத்துவங்கிறது 4 பேர் நம்மள தூக்கி சுமக்கிறது இல்ல, நாம அநேகரை சுமக்கிறது. நிறைய தாங்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. மத்தவங்க முதிர்ச்சி இல்லாத எத்தனை பேர் நம்மளை பார்த்து கோவப்பட்டாலும் நம்மளால தாங்க முடியும். ஆனா மெச்சூர்டா இருக்கிற நம்ம ஒரு வார்த்தை சொன்ன தாங்க மாட்டாங்க, உடஞ்சு நொறுங்கிடுவாங்க. யாரு? அவரா சொன்னாரு, அவன் சொல்லலாம், ஆனா அவர் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன் சொல்றாங்கன்னா, நீங்க தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பாத்திரம். அதனாலதான் நம்ம இடத்துல அதிகமா என்ன செய்யறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. ஹalleluya. ஹalleluya. ஆவடியில ஒரு முறை பைபிள் ஸ்கூல் படிக்கிறப்போ ஃபாதருடைய மீட்டிங்க்கு பஸ்ல நல்ல கூட்டத்துல போயிட்டு இருக்கேன். அப்போ கண்டக்டர் டிக்கெட் கொடுக்கறப்ப சல்லு புல்லுன்னு கோவப்பட்டுட்டு இருந்தாரு. அப்போ அங்க இருக்கிற அந்த பஸ்ல வந்த அந்த பிரயாணி அந்த அம்மா சொல்லுது, ஏன் அப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு கண்டக்டரை பார்த்து கேக்குது. அது கண்டக்டர் சொல்றாரு, நான் ஒண்ணு இயேசு கிறிஸ்து இல்ல தெரியுமா அப்படின்றாரு. அவர் சொன்ன வார்த்தை என்ன, நான் ஒண்ணு இயேசு கிறிஸ்து இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு மறக்காத அந்த வார்த்தை. அப்ப உலகம் என்ன சொல்லுது, கிறிஸ்துவன் சொன்னா அதிகமா எதிர்பார்க்குது. அது நான் தேவனோட நெருக்கமா இருக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாவே எதிர்பார்க்கிறாங்க. அவங்க என்ன திட்டினாலும் நான் பதிலுக்கு பேசக்கூடாதான். அவங்க என்னென்னமோ சொல்லுவாங்களாம், ஆனா நான் ஒண்ணு என்ன செய்ய கூடாதான், சொல்லவே கூடாதான். அவங்க கண்ணத்துல அறைவாங்களாம், நான் திரும்ப என்ன செய்ய கூடாதான், அறையவே கூடாது. அவங்க ஒரு மைல் தூரம் என்ன நடக்கிறதுக்கு பலவந்தம் பண்ணுவாங்களாம், நான் 2 மைல் தூரம் என்ன செய்யணுமா, நடக்கணும். அவங்க என்ன சபிப்பாங்களாம், நான் அவங்க என்ன செய்யணுமா, ஆசீர்வதிக்கணுமா. ஹalleluya. ஹalleluya. எதுக்குன்னா அவங்களுக்கு நீ தேவையில்லை, மன்னிக்கணும், அவங்க உனக்கு தேவையில்லை, ஆனா நீ அவர்களுக்கு தேவையாயிற்று. ஹalleluya. கல்வாரி பாதையில ஆண்டவர் நமக்கு தேவையில்லைங்கிறதுனால தான் அவரை தூக்கி சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்தோம். ஆனா ஆண்டவர் ஏன் தாங்கினார்னா நம்ம எல்லாருக்கும் அவர் தேவை. ஹalleluya. 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 நான் தள்ளினேன், வீடு கட்டுகளால் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லா. ஏன் அந்த கல்லை தள்ளினேன்னா அது எனக்கு தேவை இல்ல, ஆனா நான் ரட்சிக்கப்பட அந்த கல் எனக்கு தேவை, அது எனக்கு மூளை தலை கல். ஹalleluya. ஹalleluya. கோழி மிதிச்சு கொஞ்சம் சாகாது அப்படிதான் சொல்லுவாங்க, பரவாயில்ல. ஆனா இந்த இதுல குஞ்சு மிதிச்சு எங்கேயாவது கோழிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குன்னு பாத்தீங்களா? எங்கேயாவது குஞ்சு மிதிச்சிருச்சியா, கோழிக்கு ஒரே காயமாயி கால் உடஞ்சு வச்சியான்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. நமக்கு கீழே இருக்கிற சாதாரண எண்ணம் கொண்ட ஆட்கள் என்னதான் சொன்னாலும் நீங்க சொல்றீங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாதிச்சிருச்சு, ஒண்ணும் பாதிக்காது, சும்மா மன பிரம்ம, உள்ள உடைஞ்சிருச்சு, உடையவெல்லாம் இல்ல, ஸ்ட்ராங் ஆயிருக்கு, அவ்வளவுதான்.
சொல்லுங்க, குஞ்சு மிதிச்சு குஞ்சு மிதிச்சு கோழிக்கு ஒண்ணும் ஆக போறது, கோழிக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் ஆக போறது, உங்களுக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்ல. முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்கிறீங்க. முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிருக்கீங்க. இப்பதான் தேவன் உங்களை தம்முடைய கரத்துல எடுக்கும்படியான ஒரு விலையேற பெற்ற பாத்திரமா நீங்க ரிஃபைன் ஆயிருக்கிறீங்க. ஆமென். சொல்லுங்க, அத்திமரம் துளிர் விடாமல் போனால் என்ன ஆண்டவரே? அத்திமரம் துளிர் விடாமல் போனால் என்ன? தொழுவத்துல மாடுகள் இல்லாமல் போனால் என்ன? தொழுவத்துல மாடுகள் இல்லாமல் போனால் என்ன? என்னுடைய கிடையில முதலற்று போனால் என்ன? என் வயல்கள்ல தானியம் விளைவியாமல் போனால் என்ன? நான் கர்த்தருக்குள்ள என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் களி கூறுகிறேன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களில் நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ உங்க மனசுல என்ன அழுத்தத்தோட நீங்க அமர்ந்திருக்கிறீங்களோ கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லி அனுப்புறார். அதை நீ தாங்க ஒப்பு கொடுத்திருக்கிறதுனால அது வெகு சீக்கிரத்துல ஒரு உயிர் மீட்சியாக, ஒரு மாபெரும் எழுச்சியாக மாறும். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எஸ். ஆண்டவர் உங்களோட இடைபடுறாரா? ஆமென். ஹல்லேலூயா. 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 ஒரு மனசுல ஒரு சம்பவத்தை என்னால மறக்கவே முடியாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி தந்தை அவர்களோட கன்னியாகுமரிக்கு நாங்க போயிருந்தோம். அப்போ ஹோட்டல் சிங்கார்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க தங்கி இருக்கிறோம். அப்பாவோட நான் தங்கி இருக்கேன். அப்ப ஏதோ அப்பாவை கலங்கப்படுத்துற மாதிரியா ப்ரெஷரான ஒரு ஃபோன் கால் வருது. அப்ப அப்பா என்னை பார்க்குறாங்க. அண்ணன் சொன்னது மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒரு ஆப்பிள கடிச்சுக்கிட்டு, வாடா தம்பி பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன் நான் என்ற பாடலை பாடி கர்த்தரை உயர்த்தலாம் அப்படின்னு சொன்ன காட்சி என்னால் மறக்கவே முடியல. அது ரொம்ப ப்ரெஷரான நேரம். வாயை விட்டு அப்பா மற்றவங்களை திட்டலாம், அந்த நேரத்திலையும் அமைதியா இருந்து இன்பத்திலையும் பாட்டு தான், துன்பத்திலும் பாட்டு தான். வாயே திறக்காம ஐ ஆம் லைக் எ கிரீன் ஆலிவ் க்ரோயிங் இன் தி காட்ஸ் ஹவுஸ் அப்படின்ற அந்த இங்கிலீஷ் பாட்டை பாடி ரெண்டு பேரும் கர்த்தரை உயர்த்தினோம். மனசுக்கு ஒரு பலனா இருக்கா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆண்டவரோட நெருங்கி நடக்கிற மனுஷன் தான் லீடர். ஆமென் சொல்லுங்க. நெருங்கி நடக்காதாலும் தலைவரா இருந்தாலும் அவர் தலைவரே இல்லை. ஆனா நெருங்கி நடக்கிறாள் தொண்டரா இருந்தாலும் அவர் தான் தலைவர். ஆமென். சவுல் சீட்ல உட்கார்ந்தாலும் அவர் ராஜா இல்லை. தாவீது நாடோடி அடைஞ்சாலும் அவர் தான் ராஜா. எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். குழப்பறனா உங்களை ரொம்ப? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நெருக்கி அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எல்லாரும் எழுந்து நின்று thank you Jesus, we praise you Father. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன்.
மகிழ்ச்சியாயிருப்பே தேவனுக்குள் களி கூறுவே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே தேவனுக்குள் களி கூறுவே. அப்பா சமூகத்துல நன்றி ஆண்டவரே, நான் பானம் பண்ணும்படியாக நீர் அனுமதித்த இந்த பாத்திரத்துக்காய் ஸ்தோத்திரம். நான் கடந்து செல்லும்படியாக நீர் எனக்கு நியமித்து தந்த இந்த பாதைக்காக ஸ்தோத்திரம். நான் தாங்கிக் கொள்ளும்படியாக என் மேல கடந்து வந்த இந்த அழுத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நெருக்கும்படி எப்பக்கம் என்னை சூழ்ந்து நிற்கிற இந்த அழுத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எந்த வார்த்தைய யார் சொல்ல கேட்டு உங்க மனசுல இப்போ ஒரு கசப்பு இருக்கோ, ஒரு எரிச்சல் இருக்கோ, அதை உங்க மனசுல இப்ப கொண்டு வாங்க. டாடி, நான் உங்களோட நெருங்கி நடக்கிறதுனாலதான், நான் தேவ பக்திய நடக்க மனதா இருக்கிறதுனாலதான், ஒரு சாதாரண எண்ணம் கொண்டு அந்த மனுஷங்க உணர்ச்சி வசப்பட்டு என்னை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைய ஆண்டவரே இப்பொழுது நான் தாங்கிக் கொள்ளுகிறேன் டாடி. அதை எனக்குள்ள வாங்கிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடி, அதை தாங்கிக் கொள்வதற்கு ஒரு கருவி இருக்கிறதுனாலதான் அது வலுவிழக்குது. அந்த வார்த்தையை நாமும் தாங்கிக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், அதுவும் தானாவே வலுவிழந்து. ஒருவேளை நீ அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி உன்னை அவங்க தூக்கி தூர வீசி இருக்கலாம், உன் அற்பமா என்ன பேசி இருக்கலாம். ஆனா அவங்க எழும்புறதுக்கு நீ தேவை, அவங்க உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு நீ தேவை. அதனால தாங்குன்னு சொல்றாரு ஆண்டவர். தேங்க்யூ. இந்த ரீகனோட பாடல் வரி அது ஆண்டவர் எனக்கு நினைப்பூற்ற அந்த பாடுமா, மனதின் பாரங்கள் என்னை அழுத்தும் வேலையில். தேங்க்யூ ஜீசஸ். மனதின் பாரங்கள் நெருக்கும் வேளையில் மன்னவாவும் பாதம் சேருவே. மனதின் பாரங்கள் நெருக்கும் வேளையில் மன்னவாவும் பாதம் சேருவே. திருவாய் மொழிதனை கேட்கும் வேளையில் மனத்துயரம் மறைந்து போகுதே. திருவாய் மொழிதனை கேட்கும் வேளையில் மனத்துயரம் மறைந்து போனதே. உம்மையே கண்முன் வைத்தே உலகை மறந்து போனே. உம்மையே கண்முன் வைத்தே உலகை மறந்து போனே. என் வாழ்வின் ஆனந்தம் என்றும் போதும் எனக்கு நீரே. என் வாழ்வின் ஆனந்தம் நீரே, என்றென்றும் போதும் எனக்கு நீரே. பெற்றோரும் நீரே, என் சொந்தங்களும் நீரே, மாறாத நம்பிக்கையும் நீரே. பெற்றோரும் நீரே, என் சொந்தங்களும் நீரே, மாறாத நம்பிக்கையும் நீரே. மாறிப் போய்விடும் இம்மானிடர் அன்பு
மாறிடாத இம்மானுவேல் மாறிப் போய்விடும் இம்மானிடர் அன்பு மாறிடாத இம்மானுவேல் உம்மையே கண்முன் வைத்தே உலகை மறந்து போனே உம்மையே கண்முன் வைத்தே உலகை மறந்து போனே. கேட்ட வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டினார். அப்படியே ரீகன் கேட்ட வார்த்தைகளை சொல்லி அண்ணனுக்கு ஊழியங்களுக்காக அண்ணனுக்காக நாம் ஜெபித்து முடிக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை நோக்கி ஆண்டவர் பேசியிருக்கிறார். நான் சாட்சியாய் சொல்லுவேன், ஒவ்வொரு பாடலையும் ஆண்டவர் கொடுக்கும்போது அதை பாராட்டுகிறவர்கள் ஏராளம். ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் செலுத்த வேண்டிய விலை கரையங்கள் அது ஏராளம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய பேரோட ஆண்டவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். அநேகரை தாங்குவதற்கு பவுல் சொன்னது போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி என்னைத்தானே நான் ஒடுக்குகிறேன், அடிமையாக்குகிறேன். அதன் மூலம் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது என்று சொன்னது போல வளர்ந்த நம்மோடு கூட அநேகரோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். ஏன் எனக்கு இந்த நிலை என்பதை அல்ல, இதன் மூலம் தேவன் என் வாழ்க்கையில எப்படி மகிமை அடைய விரும்புகிறார் என்பதே நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்பதை தெளிவாக பேசின ஆண்டவரை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களை திடப்படுத்தவே நாம் உடைக்கப்படுகிறோம், மற்றவர்களை ஊன்ற கட்டவே நாம் ஆழமாய் தோண்டப்படுகிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறவங்க? ஆண்டவரே, என்னோட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி என்று கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? மக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான அண்ணனுக்காக, அருமையான எங்கள் சகோதரர் ஜூடாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். நம்முடைய வார்த்தைகள் எலும்புகளுக்குள்ளே அடைபட்டி எரிகிற அக்கினியை போல ஆண்டவரே அவர்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுகிற கிருபையை நீர் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஊழியத்தையும் ஆண்டவரே, உத்தமமான ஜனத்தை உமக்கென்று ஏற்படுத்துகிற அந்த எலியாவின் ஆவியும் யோவான் ஸ்நானனுடைய ஆவியும் நீர் தாராளமாய் கொடுத்திருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசங்கள் இவர்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்கள் திருச்சபைகள் உயிர் அடைவதாக, எங்கள் தலைவர்கள் ஊன்ற கட்டப்படுவார்களாக ராஜா. அதற்கு அண்ணனை நீங்க ஒரு பெரிய கருவியா எடுத்து பயன்படுத்துவீராக. கொடுத்த திருச்சபையை, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க வைத்திருக்கிற ஆராதனையின் அபிஷேகம், கிருபை அது அநேகருக்கு, கோடி கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாய் பெருகுவதாக. இப்போது இருப்பதை காட்டிலும் நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், 1000 மடங்கு தேவன் எல்லாவற்றிலேயும் இந்த ரபூனி நம்மோடு சபை ஊழியங்களை பெருக பண்ணுவாராக. கைகளை தட்டி ஆமே. இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் எல்லா வகையிலேயும் 1000 மடங்கு வர்த்திக்க பண்ணுவீராக. நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்படியே நாம் நிற்போம். எங்களுக்காக, குறிப்பாக எங்களோடு துணை நிற்கிற குடும்பத்தாருக்காக, அம்மா, எங்கள் குடும்பம் ஜெயன் மற்றும் ரீகன், எங்களோடு இருக்கிற கிதியோன், சொந்த ஊழிய குடும்பத்துக்காக அண்ணன் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்குறேன். சபையார், நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்குறேன். அண்ணன்
ஜெபிப்போம். தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறங்க தாவே. இருபது வருஷமா கண்ட மகிமையை விட நீ வரப்போகிற நாட்கள்ல இந்த ஊழியங்கள் மூலமாக இந்த தேசம் காண போகிற மகிமை பெருசாண்டவர். இந்த 20 வருஷமா உங்களை நடத்தின இந்த காரியத்துக்காகவா நீங்க என்ன பார்த்து ஆச்சரியப்படுறீங்க? இது முதற்கொண்டு நீங்கள் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்ற அந்த வார்த்தையின்படியாக இந்த ஊழியங்களை, இந்த குடும்பத்தார, இவங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து நிற்கிற தீத்துக்களை, திமோத்தேத்திக்களை, பாப்பரா தீத்துக்களை, அக்கலா பிரிசில்லாக்களை, ஆண்டவரே பிலமோன்களை நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஒரு அப்போஸ்தல ஊழியத்துக்கு ஒரு 1000 பேரையாவது நீங்க துணையா கொடுப்பீங்க ராஜா. ஏராளமான கிளைகள் வெடித்து சிதறட்டும் சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் டாடி. ஒரு டயஸ்போரா உண்டாவதாக, ஒரு சிதறல் உண்டாவதாக, ஒரு சிதறல் உண்டாவதாக, பல கிளைகளாக ஆண்டவரே பரம்பக்கூடிய அந்த நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஒரு அப்போஸ்தல தீர்க்க தரிசன அந்த அபிஷேகத்தை வருகிற நாட்கள்ல ஆண்டவர் இப்பொழுதே நீங்க கிரீசையை துவங்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அனதர் டிமென்ஷன் டாடி, அந்த அப்போஸ்டலிக் ப்ரொஃபட்டிக்கல் எராக்குள்ள இந்த அருமையான பிள்ளைகளை நீங்க நடத்தும்படியான ஒரு நாட்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. கொண்டு வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அநேக அரண்களை நிர்மூலமாக்கி நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற பல ஸ்தலங்களை ஆண்டவரை கட்டும்படியான அந்த அப்போஸ்தல தீர்க்க தரிசன அபிஷேகம், அந்த அப்போஸ்தல தீர்க்க தரிசன அபிஷேகம், அந்த எலியாவின் சால்வை ஆண்டவரே விளட்டு ராஜா. அது விளட்டு ஆண்டவரே, அது விளட்டு ஆண்டவரே. கர்த்தர் பல ஊழியங்களையும் பல ஊழியர்களையும் வரப்போகிற நாட்கள்ல எங்கிருந்து நீங்க எழுப்ப போறதுக்காய் ஸ்தோத்திரம், எழுப்ப போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த விளக்கு அணைந்து போகாதபடி, அன்னைக்கு சொன்னீங்களே தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லி, உங்களுடைய வருகை வரைக்கும் என்னாலும் ஒரு விளக்கு இந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டே இருக்க ஆண்டவரே, எரிஞ்சுக்கிட்டே இருக்க ஆண்டவரே, எரிஞ்சுக்கிட்டே இருக்க ஆண்டவரே. நீங்க அப்படி செஞ்சு இந்த ஊழியங்களை நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான தாயாருக்காக, அருமையான பிள்ளைகளுக்காக, அவர்களுக்கு தந்த துணைவிகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக, கொடுத்த மூப்பர்களுக்காக எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. இதற்கான பலன் அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல 100 மடங்கு பலகி பெருகட்டும்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருந்தவர்கள் திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கலாம்.